ஆத்துமானா என்ன? ஆத்துமா என்றால் என்ன? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பகுதி சோல். இதுல தான் வருது பெரிய பிரச்சனையே, இந்த பகுதியில தான் வருது. ஆத்துமா, ஆவியை பத்தி பார்த்துட்டோம். ஆத்துமானா என்ன? மனம். ஆத்துமாவில் 6 பகுதி இருக்கு. கவனிங்க, ஆத்துமாவில் என்ன பண்ணிருக்கிறது? 6 பகுதி இருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் அந்த பகுதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அபிஷேகத்தை, வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுப்பாராக. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? கவனிங்க, ஆவியில கர்த்தர் உயிர்ப்பிச்சாரு. இப்போ கனெக்ஷன் எங்க யாருக்கும் மறுபடியும் கனெக்ட் ஆயிடுச்சு, ரீகனெக்ட் ஆயிடுச்சு. தேவனுக்கும் உங்களுக்கும் எங்க கனெக்ட் ஆயிருக்கிறது? ஆவியில கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஆவியில கனெக்ட் ஆனது இப்ப மறுபடியும் எங்க கனெக்ட் ஆகணும் தெரியுமா? ஆத்துமாவிலே கனெக்ட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு கனெக்ஷன் இந்த இடத்துல தெரியாதனால கனெக்ட் பண்ணாம ஆவியில் இருக்கிற ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? ஆவியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இதுதான் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நல்லா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எதுல இருந்து பண்றாங்க? ஆவியில இருந்து தான் பண்றாங்க. ஆனா அதனாலதான் தேவன் சுவிசேஷ பாடங்களில் சொல்லும் போது குணப்படாத ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவங்களுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேருக்கு சொல்லி கூப்பிடுறாரு? அக்கிரமக்காரர்களே என்னை. இப்ப அவங்களுக்கு பேர் என்னன்னு? அவங்களுக்கு ஏன் அக்கிரமக்காரன்? அக்கிரமம் செஞ்சாங்க. அவங்க அக்கிரமக்காரர் எத்தனை பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அக்கிரமமா செஞ்சாங்க. ஏன்னா குணப்படாத ஒரு மனுஷன் என்னதான் செய்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். இப்ப அந்த ஆத்துமான்னு சொல்லும் போது மனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மறுபடியும் வாசித்து பார்க்கும்போது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவை என்றார். அதனால பார்த்தோம், முதல் மரணம் ஆவியில, இரண்டாவது மரணம் சரீரத்துல. இப்ப அததான் அடுத்தது ரோமர்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? 12:2ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு என்ன பண்ணாதீர்கள்? வேஷம் போடாதீங்க அப்படிங்கிறார். வேஷம் யார் போடுவா? ஆக்டர்ஸ் தான் போடுவா. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அழகா என்ன பண்ணிடுவாங்க? நடிச்சுடுவாங்க. அவங்க தான் ஆக்டர்ஸ். ஏன் இந்த உலகம் அவங்கள தான் ரொம்ப தலைவர்களாக தீர்மானிக்கிறது? ரொம்ப நடிப்பாங்க. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கவனிங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அழகா என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. ஆனா அதுதான் என்ன சொல்லப்படுகிறது? பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய நன்மை. கவனிங்க, யாருடைய நன்மை? என்னுடைய நன்மையா? இல்ல, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். எதுக்கு வாசிக்கும் போது இப்படி நம்ம கோர்வையா நம்ம உட்கார்ந்து தியானம் பாருங்க. தேவன் நமக்கு செஞ்சார்னா நன்மையான காரியத்தை செய்வாரு. தேவன் நமக்கு செஞ்சார்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்வார். தேவன் செய்தார்னா அறகுறையா செய்ய மாட்டாரு, பரிபூர்ணமா செய்ய மாட்டாரு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றது? நம்ம நன்மைகளை தான் எடுத்து, குறிப்பா நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை யோசித்திருக்கிறோமோ, எது நல்லதா இருக்கோ அது நன்மையா நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, கர்த்தாவே எனக்கு இதை மட்டும் செய்யுங்கள், இந்த காரியங்கள் கடந்து வரக்கூடாது. ஏன்? உங்களை படைத்தவர் அவர் தானே. அவர் நன்மையை செய்ய தீமையை செய்வாரு. இது நமக்குள்ள இந்த வெளிப்பாடுகள் இல்லை. கர்த்தர் நன்மையை தான் செய்வாரு. அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான கருத்தை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றது? நம்ம பிரியமான கருத்தை உள்ள கொண்டு வந்துச்சுட்டு சொல்லுங்க பாக்கலாம். இப்போ உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க, என்ன ஜெபிக்கிறோம்? கர்த்தாவே, உன் சிந்தனைகள் இவ்வளவு கருமையில் இருக்கிறது, அதை நீங்க என்ன பண்ணுங்க? வெளியில கொண்டு வாங்க. சில பேருக்கு என்ன பண்ணுவாரு? அவங்க உபவாசம் போட்டு ஜெபிக்கிறதுனால கொடுத்துருவாரு. பார்த்துருக்கீங்களா?
உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு அழுது நீங்க பெற்றிருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா கஷ்டப்படும் போது மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஆனா பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஏன் சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்பட வேண்டும். மனம் சொல்லும்போது ஆத்மாவுல பெரிய பகுதி தான் மனம். சோல் அப்படின்னும் போது சோல் சொல்லும்போது பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதியில பெரிய ஒரு பகுதி எதுன்னா மனம். அததான் இப்ப சொல்லப்படுற மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் கம்ப்யூட்டர் வீட்ல இருக்கு, நம்ம பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த என்ன கீபோர்ட்ல நீங்க டச் பண்றீங்களோ அதுதான் எங்க போகுது? ஹார்ட் டிஸ்க்ல போகுது. ஹார்ட் டிஸ்க்ல போனது எப்படி வெளியில எடுக்கிறோம்? ஒரு பிரிண்டர் இருக்கு, அதுக்குள்ள வெளியில வரும். இட்ஸ் லைக் மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். இன்னொன்று மனம் என்று சொல்லப்படும் போது அது ஒரு விவசாய ஒரு நிலம். அந்த நிலத்துல எதை போட்டீங்கனாலும் என்ன பண்ணும்? விளைந்து விடும். விதைய போட்டீங்கனாலும் விளைச்சிடும், விதைய போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? விளைஞ்சிடும். இப்ப அததான் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மனம் என்று சொல்லப்படும் போது இந்த மனதை குறித்து சொல்லப்படுகிறது. மனம். அடுத்தது உள்ளுணர்வு என்று சொல்லப்படுது. சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆத்மான்னு சொல்லும்போது வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு ஆத்மாவில் 6 பகுதிகள் இருக்கிறது. இந்த 6 பகுதிகளையும் நீங்க எந்த பகுதிகளுக்குள்ள நான் இருக்கிறேன், எந்த பகுதியிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எந்த பகுதியை நான் உணராம இருக்கிறேன் அப்படின்ற கருத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த ஆத்மாவிலிருந்து முழுமையான விடுதலையை நமக்குள்ள கடந்து வர முடியும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னும் போது உள்ளுணர்வு என்பது ஒரு டேப் ரிகார்டர். டேப் ரிகார்டர் இருக்கு உங்க வீட்டுல. இப்ப டேப் ரிகார்டர்லாம் இல்ல, வயசு இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்க டேப் ரிகார்டர். டேப் ரிகார்டர் போட்டு ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டு பாடுறீங்க. நீங்க பாடுற சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அடுத்தது என்னென்னலாம் கேட்கும்? வெளியில இருக்கிற காக்கா குருவி எல்லா சத்தமும் எங்கே பதிவாகும்? எங்கே ரெக்கார்ட் ஆகும்? டேப் ரிகார்டர். இப்ப அந்த டேப் ரிகார்டர் கிட்ட நீங்க சொல்ல முடியாது, ஏன் சத்தம் தான் உள்ள வரணும், இவங்க சத்தம் எல்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் லைக் a tape recorder. கவனிங்க, சின்ன வயசுல நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் நடந்து முடிந்தது எல்லாம் எங்க பதிவாயிருக்கிறது தெரியுமா? எங்க பதிவாயிருக்கிறது? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாயிருக்கிறது. இது என்ன இருக்கிறது? எதை அதிகமாய் சிந்தித்து தியானிக்கிறோமோ அது அப்படியே என்ன ஆகிறது? உணர்வுகளிலே என்ன பண்ணுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிறது. இப்போ என்ன வருகிறது? நினைவுக்கு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவைகளே நமக்கு குணங்கள், கேரக்டர், பழக்கங்கள், ஹாபிட்ஸ். அடுத்தது மனப்பான்மை, இன்டென்ஷன்ஸ், நோக்கங்களாகவும் சம்பவங்களாகவும் மாறிவிடுகிறது. இப்போ மனம் சொல்லும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன். மனம் சொல்லும்போது என்ன? கம்ப்யூட்டர்னு சொன்னேன். கம்ப்யூட்டரினுடைய எது என்ட்ரி, எது எக்ஸிட், எது வழியா உள்ள ஹார்ட் டிஸ்க் போகுது? கீபேட் மொத்தமா என்ன நீங்க டைப் பண்றீங்களோ அதுதான் உள்ள போகும். டைப் பண்ணாதது, நீங்க பதிவு செய்யாதது ஒண்ணுமே உள்ள போகாது. இப்போ உள்ள இருக்கிறது எப்படி வெளியில வருது? பிரிண்டர் வழியா வெளியே. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், இப்போ உங்க மனம் என்று சொல்லப்படுகிற இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இது உள்ள மனம் சொல்லும் போது மனதுல எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உள்ள போச்சு? இது டேப் ரிகார்டர். எது வழியா உள்ள போச்சு, எது வழியா வெளியில வருது? கண்ணு வழியாகவும் காது வழியாகவும். எங்க உள்ள போகுது தெரியுமா? இருதயம் போல. தயவு செய்து அந்த வார்த்தையெல்லாம் இப்ப மாத்தி சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உள்ள பாருங்க. இருதயம் வேற, மனம் வேற. இந்த செமினார் இதுக்கு மேல இருதயம்னா நீங்க தனிப்பட்ட ரீதியில சொல்லுவாங்க. அந்த காரியத்தை தான் இப்ப நான் சொல்ல வரேன். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மனதுக்குள்ள உள்ள போய் எங்க ரெஜிஸ்டர் ஆகுது தெரியுமா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். இட்ஸ் லைக் a tape recorder.
எதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, எதை ரொம்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு ஒரு பழக்கம், ரொம்ப பழக்கமா எதை செய்றீங்க? ஏன் பழக்கமா செய்றீங்க? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். விரல் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பார்கள். தலையில அரிப்பே இல்லைனாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சொரிந்து கொண்டே இருப்பார்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே இருக்காது. ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே காலியா தான் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா யாரும் பாப்பீங்க? யாரும் வருவார்கள் என்றால் இப்படி பாப்பீங்க, இந்த பக்கம் யாராவது வருவார்கள் என்றால் இப்படி பார்ப்பார்கள். ஆனா சிலரை பார்த்துருக்கீங்களா, ஒரு செகண்ட் இப்படி பார்ப்பாங்க, கொஞ்ச நேரத்துல இப்படி பார்ப்பாங்க, முடிந்தால் இப்படி திருப்பி இப்படி பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன் இதை பாக்குறாங்க? இந்த பழக்கம் எப்படி வந்தது? அதுதான் சொல்லப்படுகிறது குணங்கள். குணங்கள் சொல்லும்போது எதை நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் குணங்களாக மாறுகிறது. குணங்களாக மாறப்படுகிறது தான் பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கங்களாக மாறுகிறது தான் மனப்பான்மையாக மாறுகிறது. அது ஒரு பெரிய சத்தியம், அதுக்குள்ள உள்ள போகல. மனப்பான்மைன்னா என்னன்னா, எதை நீங்க பாக்குறீங்களோ, எப்படி பாக்குறீங்களோ அப்படித்தான். தாவீது பார்த்தான். யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? கோலியாத்தை. பச்சை வேலை பார்த்தான் இல்ல. தாவீது நான் கேட்டிருக்கணும், அதனால பிரதர் கரெக்டா சொல்லியிருக்கேன். எஸ், தாவீது யாரை பார்த்தான்? கோலியாத் யுத்தம் செய்வது கோலியாத்தை பார்த்தான். ஆனா கோலியாத்தை பார்க்கும்போது அவன் பார்த்த விதம் வேற, சவுல் ராஜா பார்த்ததும் கோலியாத்து தான், தாவீதுனுடைய சகோதரர்கள் பார்த்த கோலியாத்தும் ஒண்ணுதான், தாவீது பார்த்த கோலியாத்தும் ஒண்ணுதான். ஆனா அவர்களுடைய பார்வையில பார்த்த விதம் தான் என்ன வேற. இப்ப யார் அவர்கள்? இதுதான், இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதுதான் போகல, இது இப்படியே பாருங்க. இப்ப எது ரொம்ப நான் செய்கிறேனோ, எந்த காரியத்தை ரொம்ப பழக்கமா செய்கிறேனோ அது எனக்கு பழக்கமா மாறி குணங்களாக மாறுகிறது, சுவாபமா மாறுகிறது. இதெல்லாம் உள்ள போயிருக்கு. இப்ப கண்ணு வழியாவும் காது வழியாவும் எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறனோ, எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறனோ அது என்ன பண்ணுறது? போயிருக்கு. இப்ப டிவியில சீரியல் பார்க்குறீங்க, சீரியலை தவிர்த்து கிறிஸ்டியன் சேனல்ஸும் வரும், அதையும் பார்க்குறீங்க. சரியா? இப்ப நைட்டு காலையில இருந்து இப்ப என்ன சீரியல் 12 மணி கூட போடுறாங்க போல, தெரியல, எனக்கு தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, எதை நீங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, தூங்கும் போது எது வரும் தெரியுமா? சொல்லுங்க, எது வரும்? சீரியல்ல முக்காவாசி நிறைய தேவ பிள்ளைகளை, குறிப்பா உலக மக்களை நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அது என்ன ரொம்ப காரியங்கள் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அதுல ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். வீட்லயே நான் வேற யாரையும் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனார் அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். நிச்சயமா சொல்றேன், இதுக்கு கர்த்தருடைய கடந்து வரணும். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஆனா உங்கள் பெற்றோர்கள், உங்களோட சகோதரன் சகோதரிகள் இருக்கிறவர்கள் எதை பார்ப்பாங்க? நீங்க கிறிஸ்டியன் சேனல் தான் பார்க்கணும்னு சொல்லி டிவி வாங்கியிருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்டுல வந்திருக்கிற உங்க மாமியாரோ உங்க தாயோ தகப்பனாரோ என்ன பண்ணுவார்கள்? கரெக்டா தான் சொல்லுங்களேன், வேறன்னு சொல்லாம கரெக்டா சீரியலை தான் பார்ப்பார்கள். சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் என்ன ஆகும்? அந்த சீரியலை எங்க போகும்? யாருக்குள்ள போகும்? உங்களுக்குள்ளேயும். அதெல்லாம் நம்ம போகும், யாருக்குள்ள வீட்டுல இருக்கிற உங்களுக்குள்ள போகும். கொஞ்ச நேரமா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க போடுற சீரியல் மொத்தமா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்குள்ள உள்ள போயிடுவீங்க. கடைசியில பார்த்தா தாய் தகப்பனார் பார்க்கறத விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து அழகா தொடர்புகளோடு கூட இன்னைக்கு இந்த பகுதி, நாளைக்கு அந்த பகுதி, நாளையில என்ன பகுதி நடந்துருக்கு, இந்த முந்தின பகுதியில என்ன. ஏன் அப்படின்னா இந்த சிந்தனைகளையே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா தூங்குனீங்கன்னா கூட சண்டை போடுற மாமியார் மருமகள் சண்டை போடுற சண்டை தான் சீரியல்ல ரொம்ப ஜாஸ்தி வருது. இந்த சண்டைகள் தான் பலமா நீங்க குடும்பத்துக்குள்ள வருகிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க எதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு குணமாக தன்னால மாறிடும்.
அன்பு தேவை சொன்னவே அததான் நான் சொல்ல வருது. சீரியலை பார்க்காதீங்க நான் சொல்லல. அப்படின்னா என்ன சொல்றீங்கன்றத சீரியலை பார்க்கலாம் பாருங்க, அந்த குணங்கள் உங்களுக்குள்ள உள்ள வந்துடும். இதுவே தேவ சத்தத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. பார்க்க பார்க்க இப்ப உள்ள போனதெல்லாம் எப்படி வெளியில வருது, எப்படி வெளியில வருது, வாயை நமக்கு வெளியில வருது. கம்ப்யூட்டர்ல ஒரு கீ இருக்கு, ஒரு தட்டு தட்டிங்கன்னா டெலீட் ஆயிடும். ஆனா இப்ப உள்ள போனதெல்லாம் வெளியில டெலீட் பண்ண முடியுமா? டெலீட் பண்ண முடியுமா? நடந்தது, நடந்து முடிந்தது, மறக்கக்கூடியது, மறந்து போனது. சில நேரத்துல மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லி. அதெல்லாம் தன்னால என்ன ஆகும் தெரியுமா? சில சூழ்நிலைகளை அதெல்லாம் முன்னாடி படமாக உள்ள வரும். ஏன் இப்படி எல்லாம் வரும்? ஏன் என்ன கருதி இப்ப எந்த இடத்துல அது பதிவு செய்யப்படுகிறது? The subconscious mind. The subconscious mind. ஒரு பெரிய பகுதி. நான் இந்த பார்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்குள்ள நான் கடந்து போகிறேன். அடுத்தது பாருங்க, அவைகளே நமது குணங்களாகவும் பழக்கங்களாகவும் மனப்பான்மைகளாகவும் நோக்கங்களாகவும் சம்பவங்களாகவும் என்ன பண்ணியிருக்கிறது? மாறிவிடுகிறது. மூன்றாவது சுய சித்தம், செல்ஃப் வில். இந்த இடத்துல செல்ஃப் வில் என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். சுய சித்தம் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தனித்தன்மை ஆகும். இட்ஸ் a gift. அது மட்டும் இல்ல, அந்த சுய சித்த செல்ஃப் வில்ல என்ன கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லும்போது அவன் தீர்மானிக்கணும். அடுத்தது தெரிந்து கொள்ளவும் கூடிய ஒரு தனி சுதந்திரத்தை தேவ மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின போது மனுஷனிடத்துல ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன சொன்னாரு? இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவன். ஒரு பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தது, ஒரு குட்டி குழந்தை, ஆல்மோஸ்ட் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு, ஆனா வருது முன்னாடி சொல்லிட்டாங்க, என் பிள்ளை 7வது கேள்வி கேட்போம், நீங்க பார்த்துட்டீங்க, என்ன கேள்வி கேட்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. வந்தது, சுத்தி கித்தி பார்த்தது, உட்கார்ந்தது, எல்லாரையும் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டுச்சு. தேவன் ஏன் அந்த ஏதேன் தோட்டத்துல ஏன் இந்த கனியை வைத்தார்? இந்த மரத்தை வச்சாரு. என்ன மரத்தை? அந்த ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த மரத்தை மட்டும் வச்சிருக்கலாமே, ஏன் இதை சேர்த்து உள்ள வச்சாரு? கேட்கிற கேள்வி ரைட் தானே? அதை வச்சதுனால தானே மனுஷன் சேர்த்து சாப்பிட்டு நமக்கு, அதனாலதான் பிரச்சனை, நமக்குள்ளேயும் பிரச்சனை. இப்படிப்பட்ட செமினார்லாம் தேவையே இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. முக்கியமான சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படும். இப்போ அந்த பிள்ளை கேட்கும்போது என்ன கேட்டது? பிரதர் ஏன் இதை வச்சார்? கர்த்தர் நம்மளை படைக்கும் போது எப்படி படைக்கல தெரியுமா? ரோபோட்னா என்ன? இப்படி இப்படி என்னென்ன அசைவுகள் பண்ணப்பட்டிருக்கிறதோ அசை. ஆனா நாம இந்த மனதிலே, ஆத்மாவிலே நாமளே என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், தெரிந்து கொள்ளணும், கவனிக்க, சிந்திக்கணும், செயல்படணும். சுய சித்தம், செல்ஃப் வில். இத பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்னா, அநேகருடைய தேவ பிள்ளைகள இந்த இடத்துல தானே தீர்மானிக்கக்கூடிய அந்த பகுதியை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பெற்றோர்கள் பார்க்கும்போது கவனிங்க, இன்னைக்கு பெற்றோர்களா இருக்கிறவர்களையும் பெற்றோர்களாக வருகிற போகிற தேவ பிள்ளைகளையும் பார்த்து உங்களிடத்தை நான் சொல்றேன். குட்டி பிள்ளைகளை, வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து எஸ் ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் எந்த 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 காரியத்துக்கெல்லாம் ஃப்ரீ வில் கேட்குறீங்க? செல்ஃப் வில். சுய சித்தம். நோ. This is self will. அதாவது உலக ரீதியான மனுஷன் ஃப்ரீ வில் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பா, இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணு? அனுபவி. உலக ரீதியில அவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற காரியங்கள் தேவ சித்தத்தின்படி. ஆத்மானா என்ன? இது சுய சித்தம். சுய சித்தம்னும் போது சுயமா
நாமே தான் சிந்திக்கணும், செயல்படணும். இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது தீர்மானம் பண்ணணும், அடுத்தது தெரிந்து கொள்ளணும். தீர்மானித்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரிந்து கொள்வீங்க. நாளைக்கு செமினாருக்கு வரணும் 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 வரணும்னு சொல்லிட்டே இருக்கீங்கன்னா எப்போ வருவீங்க? டிசைட் பண்ணணும், தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் பண்ணாதான் என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு சரி வரணும் வரணும்னு நினைக்கிறீங்க, எப்போ வந்து சேர்வீங்க? எத்தனை மணிக்கு வருவீர்கள்? நான் சொல்லுவது புரியல. தீர்மானம் பண்ணிட்டீங்க, அடுத்தது டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம்க்கு நான் போக போறேன்ப்பா. இப்ப ரெண்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய தேவ பிள்ளைகளை பாருங்க, குட்டி பிள்ளைகளை கவனிங்க. நான் சொல்றேன், குட்டி பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை கடைக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிள்ளைகளை சூஸ் பண்ண கொடுங்க. அம்மா நீ போய் சூஸ் பண்ணு, ட்ரெஸ்ஸோ ஒரு கிளிப்போ ஒரு காரியமோ சூஸ் பண்ண. ஆனா நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இந்த பிள்ளைகளை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் போய் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குன்னு அவங்க சூஸிங்க்கு நீங்க விட்டுறாதீங்க. நான் அதே நான் சொல்றேன், சூஸ் பண்ண விட்டுட்டு பின்னாடி இருந்து பாருங்க உங்க பிள்ளைகள் எதை சூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றது? சூஸ் பண்றதுல அப்பா சொல்றதுதான் பத்தியா இதுதான், அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இங்க வராத, இங்கே நில்லு, அவ்வளவுதான். அது யாரா இருக்கட்டும் அப்படியே அந்த பிள்ளை பார்க்கணும், இப்படி பார்க்கணும். கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? திருமணம் ஆயிடும். திருமணம் ஆயிட்டு நிறைய அந்த போன் கால்ஸ்ல ஜபம் வரும்போது ஒரு தம்பி என்கிட்ட போன் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அண்ணன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என் மனைவி கிட்ட வேலைக்கு வந்துட்டேன், என் மனைவிக்கு போன் பண்றேன், எப்போ யாரு எங்கேஜ்டாவே இருக்கு. சரி நான் சரி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணலாம்னு பார்த்தா அம்மாவும் எங்கேஜ்டா இருக்கு. பக்கத்து வீடு தானே, எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீடு. இவங்க அம்மா காலையில இருந்து போன், நீ சாப்பிட்டியா, என்ன குழம்பு, என்ன காரியம், என்ன பண்ண, காலை நைட் ஃபுல்லா என்ன நடந்தது, என்ன என்ன பண்ண, என்ன செய்த, என்ன காரியம் பண்ண, சரி நடந்தது. மதியானம் போன் பண்ணுறேன், மதியானமும் எங்கேஜ். அண்ணே நான் கேட்கிறேன், என்னையே கல்யாணம் பண்றதுக்கு ஏன் மனைவி யார கல்யாணம் பண்ணிக்கலாம்? சரி ஓகே விடுங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை வாங்க போகிறேன், கடையில இருந்து போன் பண்ணி யாருக்கு போன் பண்றாங்கன்னா, யாருக்கு போன் பண்ணுவாங்க சொல்லுங்க, யாருக்கு போன் பண்ணுவா? யாருக்கு போன் பண்ணுவா? பிள்ளை சொல்லுங்க. பையனும் பொண்ணும் ரெண்டு பேரையும் சொல்றேன், பையனும் பொண்ணும் யாருக்கு போன் பண்ணா? அம்மா அம்மா இந்த இடத்துல இருந்து முடிஞ்சா நான் வீடியோல அப்படியே எடுத்து காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோ, இதுவான்னு பாரு, ஒரு நல்லா காமிமா தெரியல. கவனிக்கு, இதெல்லாம் ஏன் வருதுன்னா பிள்ளைகளுக்கு அந்த தீர்மானிக்கக்கூடிய காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கல. இன்னைக்கு பிள்ளைகள் தன் வாழ்க்கையிலே அவர்கள் என்ன பண்றார்கள்? எதுல தீர்மானிக்கிறதுல தீர்மானிச்சாதான் தெரிந்து கொள்ள முடியும். நான் உலக ரீதியா தீர்மானத்தையும் உலக ரீதியான தெரிந்து கொள்ளுதல பண்ணல. இன்னைக்கு நிறைய பேரு திருமணம் என்ற ஆசீர்வாதத்துல தப்பு செய்யறாங்க. எந்த இடத்துல இருந்து செய்யறாங்க தெரியுமா? செல்ஃப் வில், சுய சித்தம். கர்த்தர் முந்தின வசனத்துல சுய சித்தம் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறோம் நன்மை, இஸ் a gift. கிஃப்ட்ல கர்த்தர் என்னுடைய சுய சித்தம் தேவனுக்குள்ள வணைந்திருக்கும் போது, தேவ சித்தத்துக்குள்ள வணைந்திருக்கும் போது, தேவனுக்குள்ள கரெக்டா இருக்கிற தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நான் என்ன பண்றேன்? மறுரூபம் ஆக்கப்படுறேன். சுய சித்தம். இதுக்கு மேல எடுத்தனா நேரம் இருக்காது. கவனிங்க, இந்த சுய சித்தம்னும் போது happening depends on happiness. மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. இப்ப பாருங்க, சந்தோஷம் சொல்லும்போது சந்தோஷம் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. நல்ல காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமே என்ன பண்ணுது? எது உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகுது. ஆனா தேவன் தரும் மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்தது இல்ல. மகிழ்ச்சிக்கும் joy, happiness இது ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட். அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் கேட்கும் செய்திகளை சார்ந்ததல்ல. அடுத்து சொல்லும்போது எதிர்மறையான சாதகமற்ற சூழ்நிலைகள் மத்தியிலோ நிலைத்து நிற்கக்கூடியதுதான் the joy, happiness. இப்ப அதுதான் பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது?
சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? In English, என்ன பிரதர்? Rejoice. ஏன் இந்த காரியத்தை சொல்றாரு பாருங்க. உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இதுதான் இந்த சுயசத்தினுடைய காரியங்கள். கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபைகளை நமக்குள்ள கொடுப்பாராக. அடுத்த நான்காவது பகுதி உணர்வுகள். இட்ஸ் a feeling, emotional. நகைப்பு. பாருங்க இந்த இடத்துல ஆத்துமாவினுடைய நான்காவது பகுதி என்ற என்ன அப்படி என்றா என்ன, உணர்வுகள் என்றால் என்ன அப்படின்னும் போது ஃபீலிங், எமோஷனல். என்ன நடக்குதுன்னா ஆத்மா உணர்வுகளின் இருப்பிடம் ஆகும். சகல விதமான உணர்வுகள் என்று சொல்லப்படும் போது அழுகிறோம், சிரிக்கிறோம், அப்புறம் நமக்கு ஆசைகள், அப்புறம் புன்சிரிப்பு. இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? சொல்லுங்க, இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆத்மாவில இருந்து வருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆத்மாவில 6 பகுதிகளில் ஒரு பகுதி தான் இந்த உணர்வுகள். இந்த உணர்வு என்ற பகுதியிலிருந்து தான் எங்க வருது? சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சில நேரத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போதும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள்? அழுது கொண்டே இருப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் 2 பேர்கிட்ட நீங்க போக முடியுமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க போவீங்களா? கிட்ட போவீங்களா? சில பேர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்ன நேரமும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போவீங்களா? உணர்வுகள். இப்ப உங்க கையை கிள்ளி பாருங்க, வலிக்குதா வலிக்கலையா? உங்க கையை தான் கிள்ள சொன்னார், பக்கத்துல இருக்கிற கையை கிள்ளிடாதீங்க. உங்க கையை கிள்ளினா வலிக்குதா வலிக்கலையா? வலிக்குது. ஆனா வலிக்குதுன்னா ஏன் வலிக்குது? உணர்வு உள்ளவன் தான் மனுஷன். கிள்ளியும் அவனுக்கு வலிக்கலன்னா அந்த மனுஷன் யாரு? சொல்லுங்க, அந்த மனுஷன் யாரு? மரித்து போன சடலம். மரித்து போன சடலம். உலகம் கொடுப்பது சந்தோஷம், ஆனா தேவன் கொடுப்பது மகிழ்ச்சி, ஜாய். மறுபடியும் நான் சொல்கிறேன், உணர்வுகளுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? the joy, peace and happiness. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது மூணு உங்ககிட்ட இருக்கா? அதனாலதான் மத்திய 12ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, பலவானை முந்தி கட்டினாலுடைய அவன் வீட்டின் உடைமைகளை கொள்ளையிடலாம், கட்டினான் நாளில் அவனுடைய வீட்டின் உடைமைகளை அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பலவான் வீட்டுல என்ன? நம்ம வீட்டுல கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிற இந்த எமோஷனல் உணர்வுகளே கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பலவானை கட்டாத பட்சத்துல இவன் திருடிட்டு போயிட்டு அவன் வீட்டுல இருக்கிற துக்கம், கண்ணீர், வேதனை, பாடு எல்லா காரியமும் யார் வீட்டுல இருக்கு? என் வீட்டுல இருக்கு. உணர்வுகள் என்றால் இதுதான். அடுத்தது கற்பனை செய்யக்கூடிய திறன். கற்பனை செய்ய, இமேஜினேஷன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், இமேஜினேஷன்ஸ். பொல்லாதவைகளாய் இருந்ததினால் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அழித்து போட்டார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாகிய. ஆங்கிலத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன். ஆங்கிலத்தில் someone to read in English. God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts, every imagination, உன்னுடைய நினைவுகளிலே கற்பனை செய்யக்கூடிய காரியங்களிலே தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரு. அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்தது? இப்ப இன்னொரு ஆத்துமான்னு சொல்லும் போது இன்னொரு பகுதி என்னது? கற்பனை செய்யக்கூடிய ஒரு திறன்.
இப்போ ஒரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, இப்ப கொரிந்தியர்கள் சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாரு? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் கர்த்தங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்க என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி, அது எங்களை சிறைப்படுத்த கூடாது. நாங்க என்ன பண்றோம்? அதை சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆத்மாவை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு தெரியாதனால மனம் சொல்லும்போது இதை பிடிச்சிக்கிறோம், இருதயம் சொல்லும்போது அதே இடத்தை பிடிச்சிக்கிறோம். கவனிங்க, இதனுடைய பகுதிகள், இது என்னென்ன காரியங்கள் செய்யப்படுகிறது என்று நமக்கு தெரியல. சிலர் தூங்குறீங்க, தூங்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? எதோட பேசுறாரு? சொப்பனங்கள் மூலமா பேசுறாரு. இதெல்லாம் என்ன? இது ரெவலேஷன். இதெல்லாம் சொல்லப்படுது. ஆறாவது மனசாட்சி, கான்சைன்ஸ். ஆவியிலையும் கான்சைன்ஸ் பாத்தீங்க, மனசாட்சி. ஆத்மாவிலையும் கான்சைன்ஸ், மனசாட்சியை பாக்குறீங்க. இது ஆத்மாவின் ஒரு பகுதியாகவும் ஆவியிலே ஒரு பகுதி. பாத்தீங்களா? 3 ஆவியிலே என்னென்ன பகுதிகள்? fellowship area, are you worshiping area, second thing knowing, intuitions, knowing. மூணாவது கான்சைன்ஸ், மனசாட்சி. இப்போ ஆத்மாவில 6வது பகுதி எது? இதே கான்சைன்ஸ், மனசாட்சி. இப்போ இந்த ரோமர் 8:16 எடுத்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லுவோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட எங்க சாட்சி சொல்றார் தெரியுமா? எந்த பகுதியிலிருந்து சாட்சி சொல்றார் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவில் உள்ள மனசாட்சி நிமித்தமா என்ன பண்றாரு? சாட்சி சொல்றாரு. இதெல்லாம் போய் வீட்டுல உட்கார்ந்து தியானிங்க. நான் சொல்லப்படுகிறது கூட இவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கீங்க, சரியா? இப்போ இந்த பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்க இருந்து சாட்சி கொடுக்கிறார்? ஆவியிலிருந்து, மனசாட்சியிலிருந்து கொடுக்கிறாரு. இப்போ ஆத்மாவிலே நமக்குள்ள எங்க இது பேசப்படுகிறது? நான் சொன்ன 2 பகுதி, 50% தேவனுடைய மனசாட்சி, 50% மனுஷனுடைய மனசாட்சி. இப்போ ஆவியிலே மனசாட்சி இருக்கு, ஆத்மான்னு சொல்லும்போது சோல்லையும் மனசாட்சி இருக்கு. இது ரெண்டும் இணைந்ததுதான் நடுமுறை போல விசில் அடிக்குதுன்னு சொல்லும்போது இதுதான் மனசாட்சி. இது ரெண்டும் தேவனுக்குள்ள இணைந்து இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப அடுத்து சொல்லும்போது வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம். இது 3 கேட்டகரி பீப்பிளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன கொடுக்கிறது? நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்களா? நீங்க என்ன சொல்வீங்க? வாசிக்கிறீங்களா சொல்லுவீங்களா? வாசிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அடுத்தது நீங்க தியானிக்கிறீர்களா? அடுத்தது நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கிறேன். நீங்க சாப்பிட சாப்பாடை கேட்கல, வேதத்தின் வார்த்தைகளை சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, நான் 5 தடவை வாசித்து முடித்தேன். எதை சொல்லுங்க? பைபிள். ஒரு வருஷத்துல நான் டார்கெட் வச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் என்ன பண்ணணும்? கவனிங்க, வாசிக்கிறது நல்லது, வாசிங்க. அன்பு தேவஜனமே, தேவ வார்த்தைகளை வாசிப்பது நல்லது. ஆனா அப்படியே வாசித்து போறதுனால இப்ப வாசிக்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? வாசிச்சுக்கிட்டே போறது. சின்ன பிள்ளைங்க எல்கேஜி படிக்கிறது இல்ல பிள்ளைங்க, அதுதான் வாசித்தல். அதுதான் ஒரு டெபினிஷனை கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க தியானிக்கிறது என்று சொல், தியானம் செய்யப்படுதுன்னா என்ன? அந்த வசனங்களை திருப்பி நினைச்சு அது மெடிடேட் பண்றதுதான். மெடிடேஷன். இப்ப வாசிக்கிறது நேரம் போகாம இதை உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்? தியானிக்கணும்.
இப்ப தியானிக்கும் போது அவர்கள் எந்த கேட்டகரியில இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் போது அந்த பகுதியில உள்ள தேவ பிள்ளைகள், தியானிக்கிற தேவ பிள்ளைகள், நான் சொல்றேன் தியானிக்கிற தேவ பிள்ளைகள் டிகிரி இல்ல வெதர் இஸ் கெட் டிகிரி. இப்போ அடுத்தது நீங்க வேதத்தை உட்கொள்கிறீர்களா என்று சொல்லப்படும் போது நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது 3 வேளை சாப்பாட்டையோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம சாப்பிடுறோமோ அதை நான் சொல்லல. எதை சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த வார்த்தையை எடுத்து சாப்பிடுறீங்களா என்ன அர்த்தம்? இதயத்தை ஆழமா பதிக்கிறோமா? உள்ள பதியுது, உள்ள போட்டு உள்ள இருக்கிறதோ இல்லையோ வசனத்தை தூக்கி நிரப்பி 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 வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியில வரும். இப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போகணும்னா எதை நிரப்பணும்? நான் மறைமுகமா கேட்டதுனால உள்ள என்ன இருக்கு? கவலை, பிரச்சனை, பாரம், கண்ணீர், வேதனை, இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, முந்தானத்துக்கு நடந்தது, நடக்கக்கூடாதது, இதெல்லாம் உள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் வெளியில போகணும்னா வசனத்தை உள்ள போடுங்க. அப்படியே வாசிக்கிட்டே டைரக்டா ஒரு வருஷத்துல 5 தடவை படிக்கிறோம், 10 தடவை இல்ல. இத என்ன பண்ணுங்க? தியானிங்க, உள்ள போட்டு உள்ள சுத்த விடுங்க. கவனிங்க, முதலாவது இந்த வசனம் ஆவியில போகும். ஆவியில போன இந்த வசனம் சுத்த விட்டீங்கன்னா எங்க வரணும் தெரியுமா? எங்க வரணும் தெரியுமா? திரும்பி ஆத்மாவில உள்ள சுய சித்தத்துல உள்ள வரணும். கவனிங்க, சுய சித்தம் செல்ஃப் வில்லுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உள்ள போயிட்டு அது நிமித்தமா உங்க மனதுக்குள்ள உள்ள வரும். அதனாலதான் பிசாசு என்ன பண்றாருன்னா நிறைய பேருடைய தேவ பிள்ளைகளை ஆத்மான்னு சொல்லும் போது பர்டிகுலரா ஒரு ஏரியாவை சுய சித்தத்தை செல்ஃப் வில்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்றது புரியுதா? தீர்மானிக்கவே முடியாது அவங்களால. people they get double minded. இத செய்யறதா அத செய்யறதா, இங்க போறதா அங்க போறதா, இத பண்றதா அத பண்றதா, இப்படியே தான் வாழ்க்கையே வீணாக்கி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த பகுதியை பிசாசு என்ன பண்ணிருக்கான்? ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கவனிங்க, இந்த 3 கேட்டகரியில உள்ள மக்கள் நல்லா தியானிங்க. வேதத்தை விட்டு ஒரு வார்த்தையை வாசினா உட்கார்ந்து தியானிங்க. கர்த்தர் என்னோட என்ன பேசினாரு, இந்த பேசப்பட்ட வார்த்தையை மட்டும் நான் என்ன செய்யணும். அடுத்தது உள்ள சாப்பிடுங்க. சாப்பிடுங்க போது கவனிங்க, சில நேரத்துல சில வசனத்தை எடுத்து நான் வாசிப்பேன், வாசிட்டு போயிடுவேன். ஆனா நேரங்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்களில உட்கார்ந்து தியானிக்கவோ மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ எனக்கு நேரமே இருக்காது. நான் சொல்றேன், அந்த நேரத்துல ஆவியானவர் போடப்பட்ட வசனங்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது கர்த்தர் அந்தந்த காரியத்துல வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கு நீ தியானிக்காம உள்ள போய் உட்கார்றதுக்காக நான் சொல்லல. ஏன் அப்படின்னா இப்படி உள்ள போட்டு நிரப்பப்படும் போது கர்த்தர் வெளிப்பாடுகள் நிமித்தமா எங்க இருந்து வெளிப்படுத்துவாரு? ஆவியிலிருந்து எடுத்து சுயசித்தத்தை உள்ள போட்டு சுயசித்தத்தை நிமித்தமா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? பலப்படுகிறான். உள்ளான மனுஷன் யாரு? கோட்பாடுல நான் சொல்றேன், உள்ளான மனுஷன் யாரு? இன்னர் மேன், ஆவியா ஆத்மா, ஸ்பிரிட்டா சோலா, ஆவி. உள்ளான மனுஷன் இப்ப என்ன பண்றான்? பலப்படுவான். பாருங்க, பலப்படுவான். கவனிங்க, இந்த 3 பகுதியில நம்ம ஆவியிலே என்ன பண்றோம்? இப்பொழுது அறிந்து கொள்கிறோம். யாரை பற்றி அறிந்து கொள்கிறோம்? தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம். ரைட். மனதிலே ஆத்மாவிலே என்ன நடக்கிறது? புரிந்து கொள்கிறோம். இப்போ எந்த பகுதியிலிருந்து நீங்க புரிந்து கொள்கிறீர்கள்? முன்னாடி திருப்பி போ. உள்ளான மனுஷன் ஸ்பிரிட் செல்ஃப் திருப்பி அதே பகுதிக்கு. மனதிலே என்ன பண்ணுகிறீர்கள்? இப்ப நிறைய பேருக்கு உள்ள புரியல. அறிந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்தால்தான் you get the separations. மறுபடியும் நான் சொல்றேன், எங்க இருந்து அறிகிறீர்கள்? ஆவியிலிருந்து அறிகிறீர்கள். அறிந்திருக்கிற காரியத்தை எங்க சுத்த விடுறீங்க? எந்த பகுதியில சுத்த விடுறீங்க? செல்ஃப் வீல்ல, சுய சித்தத்துல சுத்தி விடுறீங்க. அது சுத்திக்கிட்டே கிடக்கு.
உங்க சுயசித்தம் சுயம்னு சொல்லும்போது அன்னைக்கு மனுஷனுக்குள்ள சுயமா உள்ள வந்தத வசனத்து நிமித்தமா எடுத்து உள்ள சுத்த விட்டீங்கன்னா தான் தேவனுடைய அந்த வளைவுக்குள்ள நீங்க உள்ள போக முடியும். உங்க சுயத்தை எடுத்து சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சுயமா தான் நிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ எந்த இடத்துல தேவ வார்த்தை எடுத்து சுத்தி விடணும்? செல்ஃப் வில், சுய சித்தத்துல சுத்தி விடணும். இப்போ சுத்தி விடும்போது என்ன நடக்குது? தீர்மானிக்கிறேன். அடுத்தது என்ன பண்றேன்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்கிறேன். எது நல்லது எது கெட்டது தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசிஷன் எந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன்? செல்ஃப் வில்ல இருந்து தான் எடுக்க முடியும். கவனிங்க, ஆத்மான்னு சொல்லும்போது செல்ஃப் வில்ல இருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். அடுத்தது மனசாட்சியில கவனிங்க. இப்ப ஆவியிலே மனசாட்சி இருக்கு, அடுத்தது ஆத்மாவிலே ஆறாவது பகுதியில இருக்கு மனசாட்சி இருக்கு. இப்ப இந்த ரெண்டு மனசாட்சியில என்ன பண்ணுகிறேன்? பகுத்தறிந்து கொள்கிறேன். எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது கெட்டது. அதனால்தான் அறிந்தால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், புரிந்தால்தான் நீங்கள் செப்பரேஷன் பகுத்தறிய முடியும். இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், உலகத்தை அறிந்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமா? சொல்லுங்க, எதை பற்றி அறிந்தால் தான்? தேவனை அறிந்தால் தான் அடுத்தது என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். எந்த பகுதியிலிருந்து? ஆத்துமாவிற்குள்ள சுயசித்த பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள. இப்போ இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாதா மூளைன்னு சொல்றீங்களா? சரீரத்துல என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியிலே தேவனை அறிக்கணும், ஆத்மாவில சுய சித்தத்தின் நிமித்தமாய் புரிந்து கொள்வீங்க. சரீரம் ஒரு பகுதி இருக்கு, அதுல மூளைன்னு ஒரு பகுதி இருக்கு, மைண்ட்னு. அதுல என்ன பண்றோம்னா இட்ஸ் a separations. இந்த ரெண்டு மனசாட்சியும், ஆவியில உள்ள மனசாட்சியும் ஆத்மாவில உள்ள மனசாட்சியும் சரீரத்துல என்ன பண்ணுகிறது? மூளையில என்ன பண்ணுகிறது? புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் சொல்றது புரியுதா? என்ன பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் அந்த கிருபைகளை கற்றுக் கொடுப்பாரா? மூன்று பகுதிகளிலே தேவன் தாமே இந்த கிருபைகளை கொடுப்பாரா? இப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசியில பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். இப்ப கர்த்தர் என்னோட கூட எப்படி பேசுறாரு? ஆவியிலிருந்து, வார்த்தையின் மூலமாய். ஆவியானவர் எங்க பேசுறாரு தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள, மனதுக்குள்ள, சுய சித்தத்துக்குள்ள, மனம், மனதுக்கு அப்புறமேல உள்ளுணர்வு, இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப். இப்ப அடுத்த வார்த்தையை வாசித்து பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. எங்க இளைப்பாறுதல் இல்லை? இருதயத்திலேயா மனதிலேயா? மனதிலேயா? தெளிவா பயப்படாம சொல்லுங்க. எங்க இல்ல? மனதிலே. ஏன் மனதில் இளைப்பாறுதல் இல்லை? சொல்லுங்க, ஏன் இல்ல? இல்ல யார் இல்ல உள்ள? அவர் பரிசுத்த பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவாருன்னு சொல்லிட்டு, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க ஆறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை ஆவியிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? அறிந்து கொள்ளும் சித்தம் இப்பொழுது எங்க வருது தெரியுமா? மனசாட்சிக்கு வந்து மனசாட்சி நிமித்தமாய் என்ன பண்ணுகிறது? மனதுக்கு வர வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஆவியானவருடைய இந்த ஆவியின் அபிஷேகம், இந்த வார்த்தை, நான் தியானிக்கிற வார்த்தை, நான் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் எங்க இருந்து பண்றேன்? ஆவியிலிருந்து பண்றேன். சரியா? இப்ப இது எங்க வரணும்னா
ஆத்மாவுல ஸ்ட்ரெயிட்டா எங்க வரணும் தெரியுமா? மனசாட்சி. ரெண்டு மனசாட்சி, ஆவியில ஒரு மனசாட்சி, ஆத்மாவுல ஒரு மனசாட்சி. இப்ப இந்த மனசாட்சி நிமித்தமாய் ஆவியிலிருந்து இன்னொரு பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளும் ஒரு பகுதி எது? ஆவியிலே அறிந்து கொள்ளும் பகுதி இருக்கிறது, தேவனை அறிந்து கொள்ளும் பகுதி. இப்ப அறிந்து கொள்ளும் பகுதியிலிருந்து இப்போது மனசாட்சிக்கு வந்து, எந்த மனசாட்சிக்கு? ஆத்மாவில் உள்ள மனசாட்சிக்கு வந்து அது என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப ஆத்மாவுக்கு வரணும், மனதுக்குள்ள உள்ள வரும். ஸ்ட்ரைட்டா மனதுக்குள்ள உள்ள வராது. மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ சுய சித்தம்னு சொல்லும்போது சுய சித்தத்துல என்ன பண்றீங்க? தீர்மானிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சிட்ட பிறகு இப்ப டிசிஷன் எங்க எடுக்கிறீங்க? மனசாட்சியில எடுக்கிறீங்க. அங்க ஆவியானவர் பாதி மனசாட்சி அங்க பேசுறாரு, உங்க மனசாட்சி பாதி பேசுது. இப்போ இது பேசப்பட்டது எங்க உள்ள வரணும் தெரியுமா? மனசாட்சிக்கு மட்டும் மனதுக்குள்ள உள்ள வரணும். மனது ஒரு பெரிய பகுதி, அதுல ஒரு 6 பகுதி. மறுபடியும் நான் சொல்லுவது இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆவியிலிருந்து அறிந்து கொள்ளும் சித்தம், ஆவியிலிருந்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் அறிந்து கொள்ள சில வெளிப்பாடுகளை இப்ப நான் எங்க கொண்டு வந்து ஓட விடுறேன் தெரியுமா? சுய சித்தத்தை நிமித்தமா தெரிஞ்சுக்கிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்? டிசிஷன் டேக்கிங், மனசாட்சி நிமித்தமா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வாசிங்கல்ல, 3 காரியம் வாசிங்க. என்ன வாசிங்க? நீங்க எடுத்து நீங்களே சொல்லுங்க. ஆவியினாலே அறிந்து கொள்கிறீர்கள், ஆத்மாவினாலே புரிந்து கொள்கிறீர்கள். அடுத்தது 3வது எதுல? மனசு. இப்ப நான் சொல்றது புரியுதா? மனசாட்சி நிமித்தமாய் என்ன பண்ணுகிறீர்கள்? பகுத்தறிகிறீர்கள். இந்த பகுத்தறிந்து இருக்கிற காரியங்கள் இப்ப எங்க உள்ள ஓடணும் தெரியுமா? மனசுக்குள்ள உள்ள போகணும். This is a way. அதனாலதான் கதவை வெளியில இருந்து கதவை தட்டுறேன், எங்க மனசுக்குள்ள இருந்து கதவை தட்டுறேன். ஆவியில் இருக்கிற ஆவியானவர் நீ கதவு திறந்தா தான் அவர் உள்ள போவாரு, அது வரைக்கும் வெளியில தான் நிற்பாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க அவரோட அபிஷேகம் ஞானசாமம் இதெல்லாம் வெளியிட்ட பிறகு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க கதவை திறந்தா தாங்க ஆத்மாக்குள்ள உள்ள வருவாரு. இல்லாட்டா அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருப்பார், தட்டிக்கிட்டே தான் இருப்பார். சில நேரத்தில் தட்டுற சத்தம் சில நேரத்துல கேட்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவர் காலையில தட்டி என்னை எழுப்புகிறது நான் கேட்கிறேன், கரெக்டா எழுப்பி விடுவேன் அப்படின்வாங்க. நாட்கள் கடந்து போக அந்த 4 மணி தட்டினாலும் சரி, 6 மணி தட்டினாலும் சரி, நீர் தட்டுங்கள் நான் தூங்குகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட அவர் தட்டிக்கிறதை இருப்பார். ஆனா தட்டுகிறவர் தட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. நாம தான் வெளிப்போட என்ன பண்ண மாட்டோம், செயல்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, இப்போ இந்த இடத்துல தேவ சித்தத்தை புரிய முடியாமல் புரிதல் என்றால் என்ன அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. குறிப்பா ஒன்று நான் சொல்றேன், சில காரியத்தை நீ கிடைத்த தேவ திட்டத்தை புரியாத பட்சத்துல புரிய முடியலன்னா அத நடைமுறைக்கு குறிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. விஷுவலா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாது. உங்களை குறித்து கர்த்தர் சில தரிசனத்தை சில வெளிப்பாடை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களை பற்றி மற்றவர்கள் கொடுக்கிறார். இப்ப அதை குறித்து நீங்க அறிந்தால்தான் அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதுதான் நீங்க சொல்ல பாருங்க. அதுதான் எனக்கு புரிய முடியும். புரிதல் என்றால் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அதுதான் இப்ப பாருங்க, வாசி பாருங்க, இந்த இடத்துல மனம் புதிதாக்கப்பட்டால் தான் புரிந்து கொள்ளும், இல்லை என்றால் கிடைத்த தேவ சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. புரியவில்லை என்றால் நடைமுறைக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அது அப்படியே ஆவியில் தான் இருக்கும். எங்க இருக்கும்? ஸ்பிரிட்ல. நடைமுறைக்கு கர்த்தர் உங்களை குறித்து, உங்களை எல்லைகளை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து அழகா திட்டம் வச்சிருக்கிறாரு. இது உள்ள வரணும். இதை நான் இன்னும் புரியலன்னா முன்னாடியே கொண்டு வர முடியாது. என் வாழ்க்கையில அத்தியாவசியம் பண்ணவும் முடியாது. அதுதான் சொல்றாரு, இது புரிந்தாதான் தேவ சுத்தத்துக்கு உங்களை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும்.
ஆத்துமானா என்ன? ஆத்துமா என்றால் என்ன? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பகுதி சோல். இதுலதான் வருது பெரிய பிரச்சனையே, இந்த பகுதியில தான் வருது. ஆத்துமா, ஆவியை பத்தி பார்த்துட்டோம். ஆத்துமான என்ன? மனம். ஆத்துமாவில் 6 பகுதி இருக்கு. கவனிங்க, ஆத்துமாவில் என்ன பண்ணிருக்கிறது? 6 பகுதி இருக்கு. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. கர்த்தர் அந்த பகுதிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அபிஷேகத்தை, வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுப்பாராக. ஆமென். எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு? கவனிங்க, ஆவியில கர்த்தர் உயிர்ப்பிச்சாரு. இப்போ கனெக்ஷன் எங்க? யாருக்கும் மறுபடியும் கனெக்ட் ஆயிடுச்சு, ரீகனெக்ட் ஆயிடுச்சு. தேவனுக்கும் உங்களுக்கும் எங்க கனெக்ட் ஆயிருக்கிறது? ஆவியில கனெக்ட் ஆயிருக்கிறது. இந்த ஆவியில கனெக்ட் ஆனது இப்ப மறுபடியும் எங்க கனெக்ட் ஆகணும் தெரியுமா? ஆத்துமாவிலே கனெக்ட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு கனெக்ஷன் இந்த இடத்துல தெரியாதனால கனெக்ட் பண்ணாம ஆவியில் இருக்கிற ஆவியானவர் எங்க இருக்கிறார் தெரியுமா? ஆவியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இதுதான் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நல்லா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அவங்க எதுல இருந்து பண்றாங்க? ஆவியில இருந்து தான் பண்றாங்க. ஆனா அதனாலதான் தேவன் சுவிசேஷ பாடங்களில் சொல்லும் போது குணப்படாத ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவங்களுக்கு பேர் வைக்கிறார். என்ன பேருக்கு சொல்லி கூப்பிடுறாரு? அக்கிரமக்காரர்களே என்னை. இப்ப அவங்களுக்கு பேர் என்ன? அவங்களுக்கு ஏன் அக்கிரமக்காரன்? அக்கிரமம் செஞ்சாங்க. அவங்க அக்கிரமக்காரர் எத்தனை பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அக்கிரமமா செஞ்சாங்க. ஏன்னா குணப்படாத ஒரு மனுஷன் என்னதான் செய்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ண மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். இப்ப அந்த ஆத்துமான்னு சொல்லும் போது மனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மறுபடியும் வாசித்து பார்க்கும்போது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவை என்றார். அதனால பார்த்தோம், முதல் மரணம் ஆவியில, 2வது மரணம் சரீரத்துல. இப்ப அததான் அடுத்தது ரோமர்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? 12:2ல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு என்ன பண்ணாதீர்கள்? வேஷம் போடாதீங்க அப்படிங்கிறார். வேஷம் யார் போடுவா? ஆக்டர்ஸ் தான் போடுவாங்க. ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி அழகா என்ன பண்ணிடுவாங்க? நடிச்சுடுவாங்க. அவங்க தான் ஆக்டர்ஸ். ஏன் இந்த உலகம் அவங்கள தான் ரொம்ப தலைவர்களாக தீர்மானிக்கிறது? ரொம்ப நடிப்பாங்க. ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி கவனிங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அழகா என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. ஆனா அதுதான் என்ன சொல்லப்படுகிறது? பவுல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய நன்மை. கவனிங்க, யாருடைய நன்மை? என்னுடைய நன்மையா? இல்ல, தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். எதுக்கு வாசிக்கும் போது இப்படி நம்ம கோர்வையா நம்ம உட்கார்ந்து தியானம் பாருங்க. தேவன் நமக்கு செஞ்சார்னா நன்மையான காரியத்தை செய்வாரு. தேவன் நமக்கு செஞ்சார்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்வாரு. தேவன் செய்தார்னா அறகுறையா செய்ய மாட்டாரு, பரிபூர்ணமா செய்ய மாட்டாரு. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றது? நம்ம நன்மைகளை தான் எடுத்து, குறிப்பா நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை யோசித்திருக்கிறோமோ, எது நல்லதா இருக்கோ அது நன்மையா நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்னடா? கர்த்தாவே எனக்கு இதை மட்டும் செய்யுங்கள், இந்த காரியங்கள் கடந்து வரக்கூடாது. ஏன்? உங்களை படைத்தவர் அவர் தானே. அவர் நன்மையை செய்ய தீமையை செய்வாரு. இது நமக்குள்ள இந்த வெளிப்பாடுகள் இல்லை. கர்த்தர் நன்மையை தான் செய்வாரு. அடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான கருத்தை. இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்து பண்றது? நம்ம பிரியமான கருத்தை உள்ள கொண்டு வந்துச்சுட்டு சொல்லுங்க பாருங்க. இப்போ உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? சொல்லுங்க, என்ன ஜெபிக்கிறோம்? கர்த்தாவே, உன் சிந்தனைகள் இவ்வளவு கருமையில் இருக்கிறது, அதை நீங்க என்ன பண்ணுங்க? வெளியில கொண்டு வாங்க. சில பேருக்கு என்ன பண்ணுவாரு? அவங்க உபவாசம் போட்டு ஜெபிக்கிறதுனால கொடுத்துருவாரு. பார்த்துருக்கீங்களா? உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு அழுது நீங்க பெற்றிருக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா கஷ்டப்படும் போது
மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? கண்ணீர் விட்டு அழுவீங்க. ஆனா பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் ஏன் சித்தம் கிடையாது. தேவனுடைய சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறு ரூபமாக்கப்பட வேண்டும். மனம் சொல்லும்போது ஆத்மாவுல பெரிய பகுதி தான் மனம். சோல் அப்படின்னும் போது சோல் சொல்லும்போது பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதியில பெரிய ஒரு பகுதி எதுன்னா மனம். அததான் இப்ப சொல்ல போற மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் கம்ப்யூட்டர் வீட்ல இருக்கு, நம்ம பிள்ளைகிட்ட இருக்கு. இந்த என்ன கீபோர்ட்ல நீங்க டச் பண்றீங்களோ அதுதான் எங்க போகுது? ஹார்ட் டிஸ்க்ல போகுது. ஹார்ட் டிஸ்க்ல போனது எப்படி வெளியில எடுக்கிறோம்? ஒரு பிரிண்டர்ல இருக்கு, அது வெளியில வரும். இட்ஸ் லைக் மைண்ட் இஸ் லைக் ஏ கம்ப்யூட்டர். இன்னொன்று மனம் என்று சொல்லப்படும் போது அது ஒரு விவசாய ஒரு நிலம். அந்த நிலத்துல எதை போட்டீங்கனாலும் என்ன பண்ணும்? விளைந்து விடும். விதைய போட்டீங்கனாலும் விளைச்சிடும், விதைய போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? விளைஞ்சிடும். இப்ப அததான் என்ன சொல்லப்படுகிறது? இந்த மனம் என்று சொல்லப்படும் போது இந்த மனதை குறித்து சொல்லப்படுகிறது. மனம். அடுத்தது உள்ளுணர்வு என்று சொல்லப்படுது. சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆத்மான்னு சொல்லும்போது வெறும் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு ஆத்மாவில் 6 பகுதிகள் இருக்கிறது. இந்த 6 பகுதிகளையும் நீங்க எந்த பகுதிகளுக்குள்ள நான் இருக்கிறேன், எந்த பகுதியிலே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், எந்த பகுதியை நான் உணராமல் இருக்கிறேன் அப்படின்ற கருத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த ஆத்மாவிலிருந்து முழுமையான விடுதலையை நமக்குள்ள கடந்து வர முடியும். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னும் போது உள்ளுணர்வு என்பது ஒரு டேப் ரெக்கார்டர். டேப் ரெக்கார்டர் இருக்கு உங்க வீட்டுல. இப்ப டேப் ரெக்கார்டர்லாம் இல்ல, போயிடுச்சு இல்ல. உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்க டேப் ரெக்கார்டர். டேப் ரெக்கார்டர் போட்டு ஆன் பண்ணிட்டு நீங்க பாட்டு பாடுறீங்க. நீங்க பாடுற சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்கும். அடுத்தது என்னென்னலாம் கேட்கும்? வெளியில இருக்கிற காக்கா குருவி எல்லா சத்தமும் எங்கே பதிவாகும்? எங்கே ரெக்கார்ட் ஆகும்? டேப் ரெக்கார்டர் கேட்கும். இப்ப அந்த டேப் ரெக்கார்டர் கிட்ட நீங்க சொல்ல முடியாது, ஏன் சத்தம் தான் உள்ள வரணும், இவங்க சத்தம் எல்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் லைக் a டேப் ரெக்கார்டர். கவனிங்க, சின்ன வயசுல நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் நடந்தது, நடந்து முடிந்தது எல்லாம் எங்க பதிவாயிருக்கிறது தெரியுமா? எங்க பதிவாயிருக்கிறது? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாயிருக்கிறது. இது என்ன இருக்கிறது? எதை அதிகமாய் சிந்தித்து தியானிக்கிறோமோ அது அப்படியே என்ன ஆகிறது? உணர்வுகளிலே என்ன பண்ணுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிறது. இப்போ என்ன வருகிறது? நினைவுக்கு வருகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவைகளே நமக்கு குணங்கள், கேரக்டர், பழக்கங்கள், ஹாபிட்ஸ். அடுத்தது மனப்பான்மை, இன்டென்ஷன்ஸ், நோக்கங்களாகவும் சம்பவங்களாகவும் மாறிவிடுகிறது. இப்போ மனம் சொல்லும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன். மனம் சொல்லும்போது என்ன? கம்ப்யூட்டர்னு சொன்னேன். கம்ப்யூட்டரினுடைய எது என்ட்ரி, எது எக்ஸிட், எது வழியா உள்ள ஹார்ட் டிஸ்க் போகுது? கீபேட் மொத்தமா என்ன நீங்க டைப் பண்றீங்களோ அதுதான் உள்ள போகும். டைப் பண்ணாதது, நீங்க பதிவு செய்யாதது ஒண்ணுமே உள்ள போகாது. இப்போ உள்ள இருக்கிறது எப்படி வெளியே வருது? பிரிண்டர் வழியா வெளியே. இப்போ மூளை பார்த்து கேட்கிறேன், இப்போ உங்க மனம் என்று சொல்லப்படுகிற இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், இது உள்ள மனம் சொல்லும் போது மனதுல எப்படி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உள்ள போச்சு? இது அப்படி டேப் ரெக்கார்டர். எது வழியா உள்ள போச்சு, எது வழியா வெளியில வருது? கண்ணு வழியாகவும் காது வழியாகவும். எங்க உள்ள போகுது தெரியுமா? இருதயம் போல. தயவு செய்து அந்த வார்த்தையெல்லாம் இப்ப மாத்தி சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள உள்ள பாருங்க. இருதயம் வேற, மனம் வேற. இந்த செமினார் இதுக்கு மேல இருதயம்னா நீங்க தனிப்பட்ட ரீதியில சொல்லுவாங்க. அந்த காரியத்தை தான் நான் சொல்ல வரேன். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப மனதுக்குள்ள உள்ள போய் எங்க ரெஜிஸ்டர் ஆகுது தெரியுமா? சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடுது. இட்ஸ் லைக் a டேப் ரெக்கார்டர். எதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, எதை ரொம்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ
அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு ஒரு பழக்கம், ரொம்ப பழக்கமா எதை செய்வீங்க? ஏன் பழக்கமா செய்வீங்க? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். விரல் எடுத்து கடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தலையை சுருங்கிக்கிட்டே இருப்பார்கள். தலையில அரிப்பே இல்லைனாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? சுரிந்து கொண்டே இருப்பார்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே இருக்காது. ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே காலியா தான் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா யாரு பாப்பீங்க? யாரும் வருவார்கள் என்றால் இப்படி பாப்பீங்க, இந்த பக்கம் யாராவது வருவார்கள் என்றால் இப்படி பார்ப்பார்கள். ஆனா சிலரை பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்டும் இப்படி பார்ப்பாங்க, கொஞ்ச நேரத்துல இப்படி பார்ப்பாங்க, முடிந்தால் இப்படி திருப்பி இப்படி பார்ப்பாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இதை பாக்குறாங்க? இந்த பழக்கம் எப்படி வந்தது? அதுதான் சொல்லப்படுகிறது குணங்கள். குணங்கள் சொல்லும்போது எதை நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்கள் குணங்களாக மாறுகிறது. குணங்களாக மாறப்படுகிறது தான் பழக்கங்களாக மாறுகிறது. பழக்கங்களாக மாறுகிறது தான் மனப்பான்மையாக மாறுகிறது. அது ஒரு பெரிய சத்தியம். அதுக்குள்ள உள்ள போகல. மனப்பான்மைன்னா என்னன்னா, எதை நீங்க பாக்குறீங்களோ, எப்படி பார்க்கிறீங்களோ அப்படித்தான். தாவீது பார்த்தான். யாரை பார்த்தான்? யாரை பார்த்தான்? கோலியாத்தை. பச்சை மேல பார்த்தான். இல்ல, தாவீது நான் கேட்டிருக்கணும், அதனால பிரதர் கரெக்டா சொல்லியிருக்கேன். எஸ், தாவீது யாரை பார்த்தான்? கோலியாத் யுத்தம் செய்வது கோலியாத்தை பார்த்தான். ஆனா கோலியாத்தை பார்க்கும்போது அவன் பார்த்த விதம் வேற, சவுல் ராஜா பார்த்ததும் கோலியாத்து தான், தாவீதுடைய சகோதரர்கள் பார்த்த கோலியாத்தும் ஒண்ணுதான், தாவீது பார்த்த கோலியாத்தும் ஒண்ணுதான். ஆனா அவர்களுடைய பார்வையில பார்த்த விதம் தான் என்ன? இப்ப யார் அவர்கள்? இதுதான், இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதுதான் நான் போகல, இது இப்படியே பாருங்க. இப்ப எது ரொம்ப நான் செய்கிறேனோ, எந்த காரியத்தை ரொம்ப பழக்கமா செய்கிறேனோ அது எனக்கு பழக்கமா மாறிடுது, குணங்களாக மாறுகிறது, சுவாபமா மாறுகிறது. இதெல்லாம் உள்ள போயிருக்கு. இப்ப கண்ணு வழியாவும் காது வழியாவும் எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறனோ, எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறனோ அது என்ன பண்ணுறது? போயிருக்கு. இப்ப டிவியில சீரியல் பார்க்குறீங்க, சீரியலை தவிர்த்து கிறிஸ்டியன் சேனல்ஸும் வரும், அதையும் பார்க்குறீங்க. சரியா? இப்ப நைட்டு காலையில இருந்து இப்ப என்ன சீரியல் 12 மணி கூட போடுறாங்க போல, தெரியல, எனக்கு தெரியல. ஆனா என்ன அப்படின்னா, எதை நீங்க ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, இப்ப தூங்கும் போது எது வரும் தெரியுமா? சொல்லுங்க, எது வரும்? சீரியல்ல முக்காவாசி நிறைய தேவ பிள்ளைகளை, குறிப்பா உலக மக்களை நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது அது என்ன ரொம்ப காரியங்கள் கிடையாது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் ரொம்ப அதுல ரொம்ப நான் கஷ்டப்பட்டிருக்கேன். வீட்லயே நான் வேற யாரையும் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய், தகப்பனார் அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன காரியங்கள்ல இருந்து நம்ம வெளியில வரணும். நிச்சயமா சொல்றேன், இதுக்கு கர்த்தருடைய கடந்து வரணும். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஆனா உங்க பெற்றோர்கள், உங்களோட சகோதரன் சகோதரிகள் இருக்கிறவர்கள் எதை பார்ப்பாங்க? நீங்க கிறிஸ்டியன் சேனல் தான் பார்க்கணும்னு சொல்லி டிவி வாங்கியிருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்க வீட்டுல வந்திருக்கிற உங்க மாமியாரோ உங்க தாயோ தகப்பனாரோ என்ன பண்ணுவார்கள்? கரெக்டா தான் சொல்லுங்களேன், வேறன்னு சொல்லாம கரெக்டா சீரியலை தான் பார்ப்பார்கள். சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் என்ன ஆகும்? அந்த சீரியலை எங்க போகும்? யாருக்குள்ள போகும்? உங்களுக்குள்ளேயும். அதெல்லாம் நம்ம போகும், யாருக்குள்ள வீட்டுல இருக்கிற உங்களுக்குள்ள போகும். கொஞ்ச நேரமா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க போடுற சீரியல் மொத்தமா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்குள்ள உள்ள போயிடுவீங்க. கடைசியில பார்த்தா தாய் தகப்பனார் பார்க்கறத விட்டுட்டு நீங்க உட்கார்ந்து அழகா தொடர்புகளோடு கூட இன்னைக்கு இந்த பகுதி, நாளைக்கு அந்த பகுதி, நாளையில என்ன பகுதி நடந்திருக்கு, இந்த முந்தின பகுதியில என்ன. ஏன் அப்படின்னா இந்த சிந்தனைகளையே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா தூங்குனீங்கன்னா கூட சண்டை போடுற மாமியார் மருமகள் சண்டை போடுற சண்டை தான் சீரியல்ல ரொம்ப ஜாஸ்தி வருது. இந்த சண்டைகள் தான் பலமா நீங்க குடும்பத்துக்குள்ள வருகிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க எதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு குணமாக தன்னால மாறிடும். அன்பு தேவச்சனமே, அதான் நான் சொல்ல வருது. சீரியலை பார்க்காதீங்க நான் சொல்லல,
அப்படின்னா என்ன சொல்றீங்கன்றத சீக்கிர பார்க்கலாம். பாருங்க, அந்த குணங்கள் உங்களுக்குள்ள உள்ள வந்துடும். இதுவே தேவ சத்தத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க. பார்க்க பார்க்க இப்ப உள்ள போனதெல்லாம் எப்படி வெளியில வருது தெரியுமா? எப்படி வெளியில வருது? வாயை நம்ம வெளியில வருது. கம்ப்யூட்டர்ல ஒரு கீ இருக்கு, ஒரு தட்டு தட்டிங்கன்னா டெலீட் ஆயிடும். ஆனா இப்ப உள்ள போனதெல்லாம் வெளியில டெலீட் பண்ண முடியுமா? டெலீட் பண்ண முடியுமா? நடந்தது, நடந்து முடிந்தது, மறக்கக்கூடியது, மறந்து போனது. சில நேரத்துல மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லி. அதெல்லாம் தன்னால என்ன ஆகும் தெரியுமா? சில சூழ்நிலைகளை அதெல்லாம் முன்னாடி படமாக உள்ள வரும். ஏன் இப்படி எல்லாம் வருது? ஏன் இந்த கருத்து இப்ப எந்த இடத்துல அது பதிவு செய்யப்படுகிறது? The subconscious mind. The subconscious mind. ஒரு பெரிய பகுதி. நான் இந்த பார்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்குள்ள நான் கடந்து போகிறேன். அடுத்தது பாருங்க, அவைகளே நமது குணங்களாகவும் பழக்கங்களாகவும் மனப்பான்மைகளாகவும் நோக்கங்களாகவும் சம்பவங்களாகவும் என்ன பண்ணியிருக்கிறது? மாறிவிடுகிறது. மூன்றாவது சுய சித்தம், செல்ஃப் வில். இந்த இடத்துல செல்ஃப் வில் என்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். சுய சித்தம் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தனித்தன்மை ஆகும். இட்ஸ் a gift. அது மட்டும் இல்ல, அந்த சுய சித்த செல்ஃப் வில்ல என்ன கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லும்போது அவன் தீர்மானிக்கணும். அடுத்தது தெரிந்து கொள்ளவும் கூடிய ஒரு தனி சுதந்திரத்தை தேவ மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கணும் போது மனுஷனிடத்துல ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன சொன்னாரு? இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவன்னாரு. ஒரு பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்தது, ஒரு குட்டி குழந்தை, ஆல்மோஸ்ட் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை எங்க வீட்டுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு, ஆனா வருது முன்னாடி சொல்லிட்டாங்க, என் பிள்ளை 7ஆவது கேள்வி கேட்போம், நீங்க பார்த்துட்டீங்க, என்ன கேள்வி கேட்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. வந்தது, சுத்தி கித்தி பார்த்தது, உட்கார்ந்தது, எல்லாரையும் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்டுச்சு. தேவன் ஏன் அந்த ஏதேன் தோட்டத்துல ஏன் இந்த கனியை வைத்தார்? இந்த மரத்தை வச்சாரு. என்ன மரத்தை? அந்த ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த மரத்தை மட்டும் வச்சிருக்கலாமே, ஏன் இதை சேர்த்து உள்ள வச்சாரு? கேட்கிற கேள்வி ரைட் தானே? அதை வச்சதுனால தானே மனுஷன் சேர்த்து சாப்பிட்டுட்டு நமக்கு அதனாலதான் பிரச்சனை, நமக்குள்ளேயும் பிரச்சனை. இப்படிப்பட்ட செமினார் எல்லாம் தேவையே இல்லை நமக்கு. ஹல்லேலூயா. முக்கியமான சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படும். இப்போ அந்த பிள்ளை கேட்கும்போது என்ன கேட்டது? பிரதர் ஏன் இதை வச்சார்? கர்த்தர் நம்மளை படைக்கும் போது எப்படி படைக்கல தெரியுமா? ரோபோட். ரோபோட்னா என்ன? இப்படி இப்படி என்னென்ன அசைவுகள் பண்ணப்பட்டிருக்கிறதோ அசை. ஆனா நாம இந்த மனதிலே, ஆத்துமாவிலே நாமளே என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், தெரிந்து கொள்ளணும், கவனிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். சுய சித்தம், செல்ஃப் வில். இத பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்னா, அநேகருடைய தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல தானே தீர்மானிக்கக்கூடிய அந்த பகுதியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய பெற்றோர்கள் பார்க்கும்போது கவனிங்க, இன்னைக்கு பெற்றோர்களா இருக்கிறவர்களையும் பெற்றோர்களாக வருகிற போகிற தேவ பிள்ளைகளையும் பார்க்க உங்களிடத்துல நான் சொல்றேன். குட்டி பிள்ளைகளை வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து எஸ் ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் எந்த 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 காரியத்துல ஃப்ரீ வில் கேக்குறீங்க? செல்ஃப் வில். சுய சித்தம். நோ. This is self. அதாவது உலக ரீதியான மனுஷன் ஃப்ரீ வில் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பா, இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணு அனுபவி. உலக ரீதியில அவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிற காரியங்கள் தேவ சித்தத்தின்படி. ஆத்துமானா என்ன? இது சுய சித்தம். சுய சித்தம்னும் போது சுயமா நாமே தான் சிந்திக்கணும், செயல்படும்.
இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது தீர்மானம் பண்ணணும், அடுத்தது தெரிந்து கொள்ளணும். தீர்மானித்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரிந்து கொள்வீங்க. நாளைக்கு செமினாருக்கு வரணும் 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 வரணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் எப்போ வருவீங்க? தீர்மானம் போறோமா இல்லையா டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணணும். தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் பண்ணாதான் என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு. சரி வரணும் வரணும்னு நினைக்கிறீங்க, எப்போ வந்து சேருவீங்க? டைம்ல தெரிஞ்சுக்கோங்க எத்தனை மணிக்கு வரும். எத்தனை மணிக்கு வருவீர்கள்? நான் சொல்லுவது புரியல. தீர்மானம் பண்ணுறீங்க, அடுத்தது டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம்க்கு நான் போறப்பா. இப்ப ரெண்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய தேவ பிள்ளைகளை பாருங்க, குட்டி பிள்ளைகளை கவனிங்க. நான் சொல்றேன், குட்டி பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை கடைக்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பிள்ளைகளை சூஸ் பண்ண கொடுங்க. அம்மா நீ போய் சூஸ் பண்ணு, ட்ரெஸ்ஸோ ஒரு கிளிப்போ ஒரு காரியமோ சூஸ் பண்ண. ஆனா நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட இந்த பிள்ளைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் போய் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு அவங்க சூஸிங்க்கு நீங்க விட்டுறாதீங்க. நான் அதே நான் சொல்றேன், சூஸ் பண்ண விட்டுட்டு பின்னாடி இருந்து பாருங்க உங்க பிள்ளைகள் எதை சூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றது? சூஸ் பண்றதுல அப்பா சொல்றது பத்தியா இதுதான், அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இங்க வராத, இங்கே நில்லு, அவ்வளவுதான். அது யாரா இருக்கட்டும் அப்படியே அந்த பிள்ளை பார்க்கணும், இப்படி பார்க்கணும். கட்சியில என்ன நடக்கும் தெரியுமா? திருமணம் ஆயிடும். திருமணம் ஆயிட்டு ஏன்னா நிறைய அந்த போன் கால்ஸ்ல ஜபம் வரும்போது ஒரு தம்பி என்கிட்ட போன் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அண்ணன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா என் மனைவி கிட்ட வேலைக்கு வந்துட்டேன், என் மனைவிக்கு போன் பண்றேன், எப்போ பாரு எங்கேஜ்டாவே இருக்கு. சரி நான் சரி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணலாம்னு பார்த்தா அம்மாவும் எங்கேஜ்டா இருக்கு. பக்கத்து வீடு தானே, எங்க வீட்டுல இருந்து பக்கத்து வீடு. இவங்க அம்மா காலையில இருந்து போன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன குழம்பு, என்ன காரியம், என்ன பண்ண, காலையில் நைட் ஃபுல்லா என்ன நடந்தது, என்ன என்ன பண்ண, என்ன செய்த, என்ன காரியம் பண்ண, சரி நடந்தது. மதியானம் போன் பண்ணுறேன், மதியானமும் எங்கேஜ். அண்ணன் நான் கேட்கிறேன், என்னையே கல்யாணம் பண்றதுக்கு ஏன் மனைவி யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்? சரி ஓகே விடுங்க. இப்ப நான் ஒரு காரியத்தை வாங்க போகிறேன், கடையில இருந்து போன் பண்ணி யாருக்கு போன் பண்றாங்கன்னா யாருக்கு போன் பண்ணுவாங்க சொல்லுங்க? யாருக்கு போன் பண்ணுவா? யாருக்கு போன் பண்ணுவா? பிள்ளை சொல்லுங்க. பையனும் பொண்ணும் ரெண்டு பேரையும் சொல்றேன். பையனும் பொண்ணும் யாருக்கு போன் பண்ணோம்? அம்மா. அம்மா இந்த இடத்துல இருந்து முடிஞ்சா நான் வீடியோல அப்படியே எடுத்து காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோ, இதுவா இதுவான்னு பாரு, கொஞ்சம் நல்லா காமிமா, நல்லா காமிமா. தெரியல கவனிக்கு. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, பிள்ளைகளுக்கு அந்த தீர்மானிக்கக்கூடிய காரியத்தை அந்த பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கல. இன்னைக்கு பிள்ளைகள் தன் வாழ்க்கையிலே அவர்கள் என்ன பண்றார்கள்? எதுல தீர்மானிக்கிறதுல தீர்மானிச்சாதான் தெரிந்து கொள்ள முடியும். நான் உலக ரீதியான தீர்மானத்தையே உலக ரீதியான தெரிந்து கொள்ளுதல பண்ணல. இன்னைக்கு நிறைய பேரு திருமணம் என்ற ஆசீர்வாதத்துல தப்பு செய்யறாங்க. எந்த இடத்துல இருந்து செய்யறாங்க தெரியுமா? செல்ஃப் வில், சுய சித்தம். கர்த்தர் முந்தின வசனத்துல சுய சித்தம் என்பது மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறோம் நன்மை. இட்ஸ் a gift. கிஃப்ட்ல கர்த்தர் என்னுடைய சுய சித்தம் தேவனுக்குள்ள வணைந்திருக்கும் போது, தேவ சித்தத்துக்குள்ள வணைந்திருக்கும் போது, தேவனுக்குள்ள கரெக்டா இருக்கிற தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணம் என்னதென்று அது பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனால நான் என்ன பண்றேன்? மறுரூபம் ஆக்கப்படுறேன். சுய சித்தம் இதுக்கு மேல எடுத்தனா மீதம் இருக்காது. கவனி, இந்த சுய சித்தம்னும் போது happening depends on happiness. மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. பாருங்க, சந்தோஷம் சொல்லும்போது சந்தோஷம் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. நல்ல காரியங்கள் நடக்கும் போது மாத்திரமே என்ன பண்ணுது? எது உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகுது. ஆனா தேவன் தரும் மகிழ்ச்சி சூழ்நிலைகளை சார்ந்தது இல்ல. மகிழ்ச்சிக்கும் ஜாய், ஹாப்பினஸ் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரண்ட். அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் கேட்கும் செய்திகளை சார்ந்ததல்ல. அடுத்து சொல்லும்போது எதிர்மறையான சாதகமற்ற சூழ்நிலைகள் மத்தியிலோ நிலைத்து நிற்கக்கூடியதுதான் the joy, happiness. இப்ப அதுதான் பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? சந்தோஷமாய் இருங்கள் என்று
மறுபடியும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? In English என்ன பிரதர்? Rejoice. ஏன் இந்த காரியத்துக்குள்ள சொல்றாரு பாருங்க. உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இதுதான் இந்த சுயசத்துடைய காரியங்கள். கர்த்தர் இன்னைக்கு அந்த கிருபைகளை நமக்குள்ள கொடுப்பாராக. அடுத்த வாரம் நான்காவது பகுதி உணர்வுகள். இட்ஸ் a feeling, emotional. நகைப்பு. பாருங்க இந்த இடத்துல ஆத்துமாவினுடைய நான்காவது பகுதி என்ற என்ன அப்படி என்றால் என்ன, உணர்வுகள் என்றால் என்ன அப்படின்னும் போது ஃபீலிங், எமோஷனல். என்ன நடக்குதுன்னா ஆத்மா உணர்வுகளின் இருப்பிடம் ஆகும். சகல விதமான உணர்வுகள் என்று சொல்லப்படும் போது அழுகிறோம், சிரிக்கிறோம், அப்புறம் நமக்கு ஆசைகள், அப்புறம் புன்சிரிப்பு. இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? சொல்லுங்க, இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆத்மாவில இருந்து வருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆத்மாவில 6 பகுதிகளில் ஒரு பகுதி தான் இந்த உணர்வுகள். இந்த உணர்வு என்ற பகுதியிலிருந்து தான் எங்க வருது? சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சில நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போதும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எப்படி இருப்பார்கள்? அழுது கொண்டே இருப்பார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் 2 பேர்கிட்ட நீங்க போக முடியுமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எப்ப பாரு இங்கேயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க போவீங்களா? கிட்ட போவீங்களா? சில பேர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போவீங்களா? உணர்வுகள். இப்ப உங்க கையை கிள்ளி பாருங்க, வலிக்குதா வலிக்கலையா? உங்க கையை தான் கிள்ள சொன்னார், பக்கத்துல இருக்கிற கையை கிள்ளிடாதீங்க. உங்க கையை கிள்ளிங்கன்னா வலிக்குதா வலிக்கலையா? வலிக்குது. ஆனா வலிக்குதுன்னா ஏன் வலிக்குது? உணர்வு உள்ளவன் தான் மனுஷன். கிள்ளியும் அவனுக்கு வலிக்கலன்னா அந்த மனுஷன் யாரு? சொல்லுங்க, அந்த மனுஷன் யாரு? மரித்து போன சடலம். மரித்து போன சடலம். உலகம் கொடுப்பது சந்தோஷம், ஆனா தேவன் கொடுப்பது மகிழ்ச்சி, ஜாய். மறுபடியும் நான் சொல்றேன், உணர்வுகளுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? the joy, peace and happiness. சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இது மூணு உங்ககிட்ட இருக்கா? அதனாலதான் மத்திய 12ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி பண்ணீங்கன்னா, பலவானை முந்தி கட்டினார்களே அவன் வீட்டின் உடைமைகளை கொள்ளையிடலாம், கட்டினானாலே அவனுடைய வீட்டின் உடைமைகளை அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பலவான் வீட்டுல என்ன? நம்ம வீட்டுல கர்த்தர் இலவசமா கொடுத்திருக்கிற இந்த எமோஷனல் உணர்வுகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பலவானை கட்டாத பட்சத்துல இவன் திருடி போயிட்டு அவன் வீட்டுல இருக்கிற துக்கம், கண்ணீர், வேதனை, பாடு எல்லா தனியுமும் யார் வீட்டுல இருக்கு? என் வீட்டுல இருக்கு. உணர்வுகள் என்றால் இதுதான். அடுத்தது கற்பனை செய்யக்கூடிய திறன். கற்பனை செய்ய, இமேஜினேஷன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், இமேஜினேஷன்ஸ். பொல்லாதவைகளாய் இருந்ததினால் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அழித்து போட்டார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக. ஆங்கிலத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன். ஆங்கிலத்தில் someone to read in English. God saw that the wickedness of man was great in the earth, and that every imagination of the thoughts, every imagination, உன்னுடைய நினைவுகளிலே கற்பனை செய்யக்கூடிய காரியங்களிலே தாம் பூமியிலே மனுஷரை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரு. அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்தது? இப்ப இன்னொரு ஆத்துமான்னு சொல்லும் போது இன்னொரு பகுதி என்னது? கற்பனை செய்யக்கூடிய ஒரு திறன்.
இப்போ ஒரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, இப்ப கொரிந்தியர்கள் சொல்லும்போது பவுல் என்ன சொல்றாரு? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் கர்த்தங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்க என்ன பண்ணுகிறோம்? கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி, அது எங்களை சிறைப்படுத்தக்கூடாது. நாங்க என்ன பண்றோம்? அதை சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆத்மாவை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு தெரியாதனால மனம் சொல்லும்போது இதை பிடிச்சிக்கிறோம், இருதயம் சொல்லும்போது அதே இடத்தை பிடிச்சிக்கிறோம். கவனிங்க, இதனுடைய பகுதிகள், இது என்னென்ன காரியங்கள் செய்யப்படுகிறது என்று நமக்கு தெரியல. சிலர் தூங்குறீங்க, தூங்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? எத்தோட பேசுறாரு? சொப்பனங்கள் மூலமா பேசுறாரு. இதெல்லாம் என்ன? ரெவலேஷன். இதெல்லாம் சொல்லப்படுது. 6வது மனசாட்சி, கான்சைன்ஸ். ஆவியிலையும் கான்சைன்ஸ் பாத்தீங்க, மனசாட்சி. ஆத்மாவிலையும் கான்சைன்ஸ், மனசாட்சியை பாக்குறீங்க. இது ஆத்மாவின் ஒரு பகுதியாகவும் ஆவியிலே ஒரு பகுதி. பாத்தீங்களா? 3 ஆவியிலே என்னென்ன பகுதிகள்? ஃபெலோஷிப் ஏரியா, ஆரியா வர்ஷிப்பிங் ஏரியா, செகண்ட் திங் நோயிங், இன்ட்யூஷன்ஸ், நோயிங். 3வது கான்சைன்ஸ், மனசாட்சி. இப்போ ஆத்மாவிலே 6வது பகுதியை எது? இதே கான்சைன்ஸ், மனசாட்சி. இப்போ இந்த ரோமர் 8:16 எடுத்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லுவோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட எங்க சாட்சி சொல்றார் தெரியுமா? எந்த பகுதியிலிருந்து சாட்சி சொல்றார் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவில் உள்ள மனசாட்சி நிமித்தமா என்ன பண்றாரு? சாட்சி சொல்றாரு. இதெல்லாம் போய் வீட்டுல உட்காந்து தியானிங்க. நான் சொல்லப்படுகிறது கூட அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கீங்க, சரியா? இப்போ இந்த பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எங்க இருந்து சாட்சி கொடுக்கிறாரு? ஆவியிலிருந்து, மனசாட்சியிலிருந்து கொடுக்கிறாரு. இப்போ ஆத்மாவில நமக்குள்ள எங்க இது பேசப்படுகிறது? நான் சொன்ன 2 பகுதி, 50% தேவனுடைய மனசாட்சி, 50% மனுஷனுடைய மனசாட்சி. இப்போ ஆவியிலே மனசாட்சி இருக்கு, ஆத்மான்னு சொல்லும்போது சோல்லையும் மனசாட்சி இருக்கு. இது 2ம் இணைந்ததுதான் நடுவரை போல விசில் அடிக்குதுன்னு சொல்லும்போது இதுதான் மனசாட்சி. இது 2ம் தேவனுக்குள்ள இணைந்து இருக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப அடுத்து சொல்லும்போது வேதத்தை தியானிக்கிறோம், வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம். இது 3 கேட்டகரி பீப்பிளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன கொடுக்கிறது? நீங்க வேதத்தை வாசிக்கிறீர்களா? நீங்க என்ன சொல்வீங்க? வாசிக்கிறீங்க, வாசிக்கலன்னு சொல்லுவீங்களா? வாசிக்கிறீங்க. எவ்வளவு நேரம் வாசிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அடுத்தது நீங்க தியானிக்கிறீர்களா? அடுத்தது நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கிறேன். நீங்க சாப்பிடுற சாப்பாடை கேட்கல, வேதத்தின் வார்த்தைகளை சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, நான் 5 தடவை வாசித்து முடித்தேன். எதை சொல்லுங்க? பைபிள். ஒரு வருஷத்துல நான் டார்கெட் வச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் என்ன பண்ணணும்? நீங்க வாசிக்கிறது நல்லது, வாசிங்க. அன்பு தேவஜனமே, தேவ வார்த்தைகளை வாசிப்பது நல்லது. ஆனா அப்படியே வாசித்து போறதுனால இப்ப வாசிக்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? வாசிச்சுக்கிட்டே போறது. சின்ன பிள்ளைங்க எல்கேஜி படிக்கிறது இல்ல பிள்ளைங்க, அதுதான் வாசித்தல். அதுக்குதான் ஒரு டெபினிஷனை கொடுத்திருக்கேன். இப்ப நீங்க தியானிக்கிறது என்று சொல், தியானம் செய்யப்படுதுன்னா என்ன? அந்த வசனங்களை திருப்பி நினைச்சு அதோட பேக்ரவுண்ட் மெடிடேட் பண்றதுதான். மெடிடேஷன். இப்ப வாசிக்கிறது நேரம் போகாம இதை உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்? தியானிக்கணும்.
இப்ப தியானிக்கும் போது அவர்கள் எந்த கேட்டகரியில இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் போது அந்த பகுதியில உள்ள தேவ பிள்ளைகள், தியானிக்கிற தேவ பிள்ளைகள், நான் சொல்லுகிறேன் தியானிக்கிற தேவ பிள்ளைகள் டிகிரி இல்ல whether is get a degree. இப்போ அடுத்தது நீங்க வேதத்தை உட்கொள்கிறீர்களா என்று சொல்லப்படும் போது நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது 3 வேளை சாப்பாட்டையோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம சாப்பிடுறோமோ அதை நான் சொல்லல. எதை சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த வார்த்தையை எடுத்து சாப்பிடுறீங்களா என்ன அர்த்தம்? இதயத்தை ஆழமா பதிக்கிறோமா? உள்ள பதியிரு, உள்ள போட்டு உள்ள இருக்கிறதோ இல்லையோ வசனத்தை தூக்கி நிரப்பி 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 வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ள இருக்கிறது தான் வெளியில வரும். இப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போகணும்னா எதை நிரப்பணும்? நான் மறைமுகமா கேட்டதுனால உள்ள என்ன இருக்கு? கவலை, பிரச்சனை, பாரம், கண்ணீர், வேதனை, இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, முன்னாடி நடந்தது, நடக்கக்கூடாதது, இதெல்லாம் உள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் வெளியில போகணும்னா ஆண்டவரோட வசனத்தை உள்ள போடுங்க. அப்படியே வாசிக்கிட்டே டைரக்டா ஒரு வருஷத்துல 5 தடவை படிக்கிறோம், 10 தடவை இல்ல. இத என்ன பண்ணுங்க? தியானிங்க, உள்ள போட்டு உள்ள சுத்த விடுங்க. கவனிங்க, முதலாவது இந்த வசனம் ஆவியில போகும். ஆவியில போன இந்த வசனம் சுத்த விட்டீங்கன்னா எங்க வரணும் தெரியுமா? எங்க வரணும் தெரியுமா? திரும்பி ஆத்மாவில உள்ள சுய சித்தத்துல உள்ள வரணும். கவனிங்க, சுய சித்தம் செல்ஃப் வில்லுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உள்ள போயிட்டு அது நிமித்தமா உங்க மனதுக்குள்ள உள்ள வரும். அதனாலதான் பிசாசு என்ன பண்றாருன்னா நிறைய பேருடைய தேவ பிள்ளைகளை ஆத்மான்னு சொல்லும் போது பர்டிகுலரா ஒரு ஏரியாவை சுய சித்தத்தை செல்ஃப் வில்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார். சொல்றது புரியுதா? தீர்மானிக்கவே முடியாது அவங்களால. people they get double minded. இத செய்யறதா அதை செய்யறதா, இங்க போறதா அங்க போறதா, இத பண்றதா அத பண்றதா, இப்படியே தான் வாழ்க்கையே வீணாக்கி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த பகுதியை பிசாசு என்ன பண்ணிருக்கான்? ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். கவனிங்க, இந்த 3 கேட்டகரியில உள்ள மக்கள் நல்லா தியானிங்க. வேதத்தை விட்டு ஒரு வார்த்தையை வாசினா உட்கார்ந்து தியானிங்க. கர்த்தர் என்னோட என்ன பேசினாரு, இந்த பேசப்பட்ட வார்த்தையை மட்டும் நான் என்ன செய்யணும். அடுத்தது உள்ள சாப்பிடுங்க. சாப்பிடுற போது கவனிங்க, சில நேரத்துல சில வசனத்தை எடுத்து நான் வாசிட்டு போயிடுவேன். ஆனா நேரங்கள் பாத்தீங்கன்னா சில நேரங்களில உட்கார்ந்து தியானிக்கவோ மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றதுக்கோ எனக்கு நேரமே இருக்காது. நான் சொல்கிறேன், அந்த நேரத்துல ஆவியானவர் போடப்பட்ட வசனங்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த இடத்துல போய் நிற்கும் போது கர்த்தர் அந்தந்த நேரத்துல வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கு நீ தியானிக்காம உள்ள போய் உட்கார்றதுக்கு அர்த்தம் சொல்லல. ஏன் அப்படின்னா இப்படி உள்ள போட்டு நிரப்பப்படும் போது கர்த்தர் வெளிப்பாடுகள் நிமித்தமா எங்க இருந்து வெளிப்படுத்துவாரு? ஆவியிலிருந்து எடுத்து சுயசித்தத்தை உள்ள போட்டு சுயசித்தத்தை நிமித்தமா உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? பலப்படுகிறான். உள்ளான மனுஷன் யாரு? கோட்பாடுல நான் சொல்றேன். உள்ளான மனுஷன் யாரு? இன்னர் மேன், ஆவியா, ஸ்பிரிட்டா, சோலா. உள்ளான மனுஷன் இப்ப என்ன பண்றான்? பலப்படுவான். பாருங்க, பலப்படுவான். கவனிங்க, இந்த 3 பகுதியில நம்ம ஆவியிலே என்ன பண்றோம்? இப்பொழுது அறிந்து கொள்கிறோம். யாரை பற்றி அறிந்து கொள்கிறோம்? தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம். ரைட். மனதிலே ஆத்மாவிலே என்ன நடக்கிறது? புரிந்து கொள்கிறோம். இப்ப எந்த பகுதியிலிருந்து நீங்க புரிந்து கொள்கிறீர்கள்? முன்னாடி திருப்பி போ. உள்ளான மனுஷன் ஸ்பிரிட் செல்ஃப் இப்ப திருப்பி அதே போகிறோம். மனதிலே என்ன பண்ணுகிறீர்கள்? இப்ப நிறைய பேருக்கு உள்ள புரியல. அறிந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்தால்தான் you get the separations. மறுபடியும் சொல்றேன், எங்க இருந்து அறிகிறீர்கள்? ஆவியிலிருந்து அறிகிறீர்கள். அறிந்திருக்கிற காரியத்தை எங்க சுத்த விடுறீங்க? எந்த பகுதியில சுத்த விடுறீங்க? செல்ஃப் வீல்ல, சுய சித்தத்துல சுத்தி விடுறீங்க. அது சுத்திக்கிட்டே கிடக்கு.
உங்க சுயசித்தம் சுயம்னு சொல்லும்போது அன்னைக்கு மனுஷனுக்குள்ள சுயமா உள்ள வந்தத வசனத்து நிமித்தமா எடுத்து உள்ள சுத்த விட்டீங்கன்னா தான் தேவனுடைய அந்த வளைவுக்குள்ள நீங்க உள்ள போக முடியும். உங்க சுயத்தை எடுத்து சுத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சுயமா தான் நிற்பீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ எந்த இடத்துல தேவ வார்த்தை எடுத்து சுத்தி விடணும்? செல்ஃப் வில், சுய சித்தத்துல சுத்தி விடணும். இப்போ சுத்தி விடும்போது என்ன நடக்குது? தீர்மானிக்கிறேன். அடுத்தது என்ன பண்றேன்? கெட் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்கிறேன். எது நல்லது எது கெட்டது தீர்மானிக்கக்கூடிய ஒரு டிசிஷன் எந்த இடத்துல இருந்து எடுக்கிறேன்? செல்ஃப் வில்ல இருந்து தான் எடுக்க முடியும். கவனிங்க, ஆத்மான்னு சொல்லும்போது செல்ஃப் வில்ல இருந்து தான் என்னால என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். அடுத்தது மனசாட்சியிலே கவனிங்க. இப்ப ஆவியிலே மனசாட்சி இருக்கு, அடுத்தது ஆத்மாவிலே ஆறாவது பகுதியில இருக்கு மனசாட்சி இருக்கு. இப்ப இந்த ரெண்டு மனசாட்சியிலே என்ன பண்ணுகிறேன்? பகுத்தறிந்து கொள்கிறேன். எது நல்லது எது கெட்டது, எது நல்லது எது கெட்டது. அதனாலதான் அறிந்தால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், புரிந்தால் தான் நீங்கள் செப்பரேஷன் பகுத்தறிய முடியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், உலகத்தை அறிந்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமா? சொல்லுங்க, எதை பற்றி அறிந்தால் தான்? தேவனை அறிந்தால் தான் அடுத்தது என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். எந்த பகுதியிலிருந்து? ஆத்துமாவுக்குள்ள சுய பகுதியிலிருந்து புரிந்து கொள்ள. இப்போ இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாதா மூளைன்னு சொல்றீங்களா? சரீரத்துல என்னது? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவியிலே தேவனை அறிக்கணும், ஆத்மாவில சுய சித்தத்தின் நிமித்தமாய் புரிந்து கொள்வீங்க. சரீரம்னு ஒரு பகுதி இருக்கு, அதுல மூளைன்னு ஒரு பகுதி இருக்கா, மைண்ட்னு. அதுல என்ன பண்றோம்னா இட்ஸ் a separations. இந்த ரெண்டு மனசாட்சியும், ஆவியில உள்ள மனசாட்சியும் ஆத்மாவில உள்ள மனசாட்சியும் சரீரத்துல என்ன பண்ணுகிறது? மூளையில என்ன பண்ணுகிறது? புரிஞ்சுக்கிறது. இப்ப நான் சொல்றது புரியுதா? என்ன பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கர்த்தர் அந்த கிருபைகளை கற்றுக் கொடுப்பார். மூன்று பகுதிகளிலே தேவன் தாமே இந்த கிருபைகளை கொடுப்பார். இப்போ ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11 12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசியில பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் ஜனத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். இப்ப கர்த்தர் என்னோட கூட எப்படி பேசுறாரு? ஆவியிலிருந்து, வார்த்தையின் மூலமா. ஆவியானவர் எங்க பேசுறாரு தெரியுமா? என் இருதயத்துக்குள்ள, மனதுக்குள்ள, சுய சித்தத்துக்குள்ள, மனதுக்கு அப்புறமேல உள்ளுணர்வு, இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப். இப்ப அடுத்த வார்த்தை வாசித்து பாருங்க. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. எங்க இளைப்பாறுதல் இல்லை? இருதயத்திலேயா மனதிலேயா? மனதிலே தான். தெளிவா பயப்படாம சொல்லுங்க, எங்க இல்ல? மனதிலே. ஏன் மனதில் இளைப்பாறுதல் இல்லை? சொல்லுங்க, ஏன் இல்ல? இல்ல யார் இல்ல உள்ள? அவர் பரிசுத்த பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பேசுவாருன்னு சொல்லிட்டு, இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க ஆறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். கவனிங்க, இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை ஆவியிலிருந்து நம்ம என்ன பண்றோம்? அறிந்து கொள்ளும் சித்தம் இப்பொழுது எங்க வருது தெரியுமா? மனசாட்சிக்கு வந்து மனசாட்சி நிமித்தமாய் என்ன பண்ணுகிறது? மனதுக்கு வர வேண்டும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ஆவியானவருடைய இந்த ஆவியின் அபிஷேகம், இந்த வார்த்தை, நான் தியானிக்கிற வார்த்தை, நான் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் எங்க இருந்து பண்றேன்? ஆவியிலிருந்து பண்றேன். சரியா? இப்ப இது எங்க வரணும்னா
ஆத்மாவுல ஸ்ட்ரெயிட்டா எங்க வரணும் தெரியுமா? மனசாட்சி. ரெண்டு மனசாட்சி, ஆவியில ஒரு மனசாட்சி, ஆத்மாவுல ஒரு மனசாட்சி. இப்ப இந்த மனசாட்சி நிமித்தமாய் ஆவியிலிருந்து இன்னொரு பாத்தீங்கன்னா அறிந்து கொள்ளும் ஒரு பகுதி எது? ஆவியிலே அறிந்து கொள்ளும் பகுதி இருக்கிறது, தேவனை அறிந்து கொள்ளும் பகுதி. இப்ப அறிந்து கொள்ளும் பகுதியிலிருந்து இப்போது மனசாட்சிக்கு வந்து, எந்த மனசாட்சிக்கு? ஆத்மாவில் உள்ள மனசாட்சிக்கு வந்து அது என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப ஆத்மாவுக்கு வரணும், மனதுக்குள்ள உள்ள வரும். ஸ்ட்ரைட்டா மனதுக்குள்ள உள்ள வராது. மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ சுய சித்தம்னு சொல்லும்போது சுய சித்தத்துல என்ன பண்றீங்க? தீர்மானிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சிட்ட பிறகு இப்ப டிசிஷன் எங்க எடுக்கிறீங்க? மனசாட்சியில எடுக்கிறீங்க. அங்க ஆவியானவர் பாதி மனசாட்சி அங்க பேசுறாரு, உங்க மனசாட்சி பாதி பேசுது. இப்போ இது பேசப்பட்டது எங்க உள்ள வரணும் தெரியுமா? மனசாட்சிக்கு மட்டும் மனதுக்குள்ள உள்ள வரணும். மனது ஒரு பெரிய பகுதி, அதுல ஒரு 6 பகுதி. மறுபடியும் நான் சொல்லுவது இது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆவியிலிருந்து அறிந்து கொள்ளும் சித்தம், ஆவியிலிருந்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் அறிந்து கொள்ள சில வெளிப்பாடுகளை இப்ப நான் எங்க கொண்டு வந்து ஓட்ட விடுறேன் தெரியுமா? சுய சித்தத்தை நிமித்தமா தெரிஞ்சுக்கிட்டேன், தீர்மானிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்? டிசிஷன் டேக்கிங், மனசாட்சி நிமித்தமா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி வாசிங்களா? 3 காரியம் வாசிங்க. என்ன வாசிங்க? நீங்க எடுத்துக்கீங்களே சொல்லுங்க. ஆவியினாலே அறிந்து கொள்கிறீர்கள், ஆத்மாவினாலே புரிந்து கொள்கிறீர்கள். அடுத்தது 3வது எதுல? மனசு. இப்ப நான் சொல்றது புரியுதா? மனசாட்சி நிமித்தமாய் என்ன பண்ணுகிறீர்கள்? பகுத்தறிகிறீர்கள். இந்த பகுத்தறிந்து இருக்கிற காரியங்கள் இப்ப எங்க உள்ள ஓடணும் தெரியுமா? மனசுக்குள்ள உள்ள போகணும். திஸ் a way. அதனாலதான் கதவை வெளியில இருந்து கதவை தட்டுறேன். எங்க மனசுக்குள்ள இருந்து கதவை தட்டுறேன். ஆவியில் இருக்கிற ஆவியானவர் நீங்க கதவு திறந்தா தான் அவர் உள்ள போவாரு. அது வரைக்கும் வெளியில தான் நிற்பாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க அவரோட அபிஷேகம் ஞானசாமம் இதெல்லாம் வெளியிட்ட பிறகு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க கதவை திறந்தா தாங்க ஆத்மாக்குள்ள உள்ள வருவாரு. இல்லாட்டா அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கேயே தான் இருப்பார், தட்டிக்கிட்டே தான் இருப்பார். சில நேரத்தில் தட்டுற சத்தம் சில நேரத்துல கேட்கும். சில பேர் சொல்லுவாங்க, அவர் காலையில தட்டி என்னை எழுப்புகிறது நான் கேட்கிறேன், கரெக்டா எழுப்பி விடுவேன் அப்படின்வாங்க. நாட்கள் கடந்து போக அந்த 4 மணி தட்டினாலும் சரி, 6 மணி தட்டினாலும் சரி, நீர் தட்டுங்கள் நான் தூங்குகிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட அவர் தட்டிக்கிறத இருப்பார். ஆனா தட்டுகிறவர் தட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. நாம தான் வெளிப்போடு என்ன பண்ண மாட்டோம், செயல்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமா, இப்போ இந்த இடத்துல தேவ சித்தத்தை புரிய முடியாமல் புரிதல் என்றால் என்ன அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. குறிப்பா ஒன்று நான் சொல்றேன், சில காரியத்தை நீ கிடைத்த தேவ திட்டத்தை புரியாத பட்சத்துல புரிய முடியலன்னா அத நடைமுறைக்கு குறிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. விஷுவலா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாது. உங்களை குறித்து கர்த்தர் சில தரிசனத்தை சில வெளிப்பாடை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை பற்றி மற்றவர்கள் கொடுக்கிறார். இப்ப அதை குறித்து நீங்க அறிந்தால்தான் அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதுதான் நீங்க சொல்ல பாருங்க. அதுதான் எனக்கு புரிய முடியும். புரிதல் என்றால் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அதுதான் நீ பாருங்க, வாசி பாருங்க. இந்த இடத்துல மனம் புதிதாக்கப்பட்டால் தான் புரிந்து கொள்ளும். இல்லை என்றால் கிடைத்த தேவ சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. புரியவில்லை என்றால் நடைமுறைக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அது அப்படியே ஆவியில் தான் இருக்கும். எங்க இருக்கும்? ஸ்பிரிட்ல. நடைமுறைக்கு கர்த்தர் உங்களை குறித்து, உங்களை எல்லைகளை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்கால வாழ்க்கையை குறித்து அழகா திட்டம் வச்சிருக்கிறாரு. உள்ள வரணும். இதை இன்னும் புரியலன்னா முன்னாடியே கொண்டு வர முடியாது. என் வாழ்க்கையில அத்தியாவசியம் பண்ணவும் முடியாது. அதுதான் சொல்றாரு, இது புரிந்தாதான் தேவ சுத்தத்துக்கு உங்களை என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும்.
புத்தி